உனக்கு நாளைக்கு பல்கலைக்கழகம் இல்லாமல் போனால், உனக்கு நாளைக்கு கல்லூரி இல்லாமல் போனால், உனக்கு பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீடு இல்லாமல் போனால், உனக்கு கல்லூரியில நாளைக்கு உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காமல் போனால், அதுக்கு யார் காரணம்? கடவுள் காரணம்பா. சரி, ஆளுநர் நியமிக்கிறாரு, அந்த குழுவில் யார் இருப்பாங்க? ஆளுநரின் பிரதிநிதி இருப்பார், பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதி இருப்பார், பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் பிரதிநிதி இருப்பார். 3 பேர் வந்துட்டாங்களா? ஆளுநருடைய பிரதிநிதி வந்துட்டாங்க, பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் பிரதிநிதி வந்துட்டாங்க, பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதி யார் இல்ல? அரசு தேடுதல் குழுவையும் நியமிக்க முடியாது. அரசு பிரதிநிதி எங்க கிடையாது, அந்த தேடுதல் குழுவுல இல்ல அப்படின்னு சொன்னா இதன் சூட்சமம் என்ன? எனவே அண்ணல் அம்பேத்கர் மாநில அரசின் உரிமையை பறிக்க முடியாது என்று சொன்னார். யுஜிசியினுடைய வரைவு விதிகள் 2025 மாநில அரசிற்கு உரிமை இல்லை என்று சொல்கிறது. இந்த இடத்தில் அண்ணல் அம்பேத்கர் கொல்லப்படுகிறார். எனவே அம்பேத்கர் அவர்களை கொல்லுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று எழுவதுதான் அரங்கத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, 140 கோடி மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கல்வியின் பார், சமூக விடுதலையின் பார் இருக்கக்கூடிய, நம்பிக்கை இருக்கக்கூடிய அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்தினுடைய, உழைக்கின்ற மக்களுடைய மிக பெரும் பணியாக நாம் பார்க்க வேண்டும். பெரியார் திராவிடர் கழகம் சார்பாக ஜனவரி 25 மொழிப்போர் ஈகியர் நாள் பெரியாரியல் பேரறிஞர் வே. ஆணைமுத்து அவர்களுடைய 100ஆண்டு நினைவு சிறப்பு கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அமைப்பினுடைய மாநில அமைப்பு செயலாளர் திரு மதிப்பிற்குரிய தோழர் ஆறுசாமி அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பினுடைய கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் குமரவேல் அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் கலங்கல் வேலுச்சாமி ஐயா அவர்களே, சபா ஐயா அவர்களே, சண்முகவேல் ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே படங்களை திறந்து வைத்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சூலூர் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய திரு தா. மன்னவன் அவர்களே, இங்கே எனக்கு பின்னால் மிகச்சிறந்த வகையில் தலைமுறைகளின் தலைவர்கள் என்ற தலைப்பிலே தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் பேச இருக்கின்ற தலித் முருத்தினுடைய ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய தோழர் புனித பாண்டியன் அவர்களே, இந்த அமைப்பினுடைய பல்வேறு பொறுப்புகளிலிருந்து செயல்படக்கூடிய மரியாதைக்குரிய தோழர்கள் மனோகரன் அவர்களே, சாஜித் அவர்களே, சோமசுந்தரம் அவர்களே, ரஞ்சித் பிரபு அவர்களே, ஜீவா அவர்களே, கருணாநிதி அவர்களே மற்றும் தோழமை இயக்கங்களுடைய தலைவர்களே, இந்த கருத்தரங்கத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் மாலை வணக்கம். வீர வணக்கத்தை செலுத்திவிட்டு இந்த கருத்தரங்கத்தை நாம் தொடங்கியிருக்கிறோம். பெரியாரை பற்றி பலரும் பலதாக பேசுகிறார்களே என்கின்ற ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு ஆதங்கம் தமிழர்களுக்கு இயல்பாக இருப்பதற்கு, தமிழர்களுக்கு மட்டுமல்ல, சுயமரியாதையை பற்றியும் பகுத்தறிவை பற்றியும் விரும்பக்கூடியவர்கள், ரேஷ்னல் திங்கிங் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோமே, அப்படி ரேஷ்னல் திங்கிங் பீப்புள் யாராக இருந்தாலும், அறிவியல் பூர்வமாக சிந்திக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த கோபம் வருவது நியாயம்தான். என்ன நாம் புரிஞ்சுக்கணுன்னா, சென்னை நகரத்துக்கு போனீங்கன்னா பல நகரங்களில் கூட இன்னும் கூட சீமான் அப்படின்னு போட்டு ஒரு பேர் போட்டு சீமான் இன்னார் தெருவுன்னு இருக்கும். சீமாட்டி சீமான் அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்தது. அது என்னடா சீமான் சீமாட்டி, எல்லாருமே இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தாண்டான்னு சொன்னது தான் தந்தை பெரியார். அதனால் சீமான்களுக்கு கோபம் வருவது இயல்பு. சீமான்களை ஒழித்த பிறகு, சீமாட்டிகளை ஒழித்த பிறகு இன்னும் நான் சீமானாகத்தான் திரிவேன் என்ற அந்த ஆணவத்தோடும் கர்வத்தோடும் இருந்தால், அந்த கர்வத்தோடும் ஆணவத்தோடும் இருப்பவர்களுக்கு அந்த கர்வத்தை ஒழிப்பதற்காக போராடிய ஒரு தலைவன் மீது கோபம் வராமல் இருந்தால்தான் நம்ம ஆச்சரியப்படணும். அவரை பற்றி இழுக்காக பேசாமல் இருந்தால் நாம் வர்க்க எதிரி தான் நாம் எந்த அளவுக்கு நல்லவன் தீர்மானிக்கிறான். வர்க்க எதிரி நம்மை பாராட்டி விட்டான் என்று சொன்னால் நாம் பலவீனப்பட்டு விட்டோம் என்று அர்த்தம். அப்போ வர்க்க எதிரி
தந்தை பெரியாரை இன்றைய தேதி வரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் பெருமைப்பட வேண்டும். தந்தை பெரியார் லட்சிய நெருப்பாக இன்றும் இருக்கிறார் என்று நாம் பெருமைப்பட வேண்டும். அந்த வகையில் தந்தை பெரியாருடைய புகழையும் ஆனால் அம்பேத்கருடைய புகழையும் யாரும் அவ்வளவு சுலபமாலாம் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தோ, இந்த உலகம் இருக்கும் வரை அது தமிழகத்திற்கு, சூலூருக்கு, கோயம்புத்தூருக்கு என்று சுருக்கி விடாமல் உலக அளவில் இந்த ரெண்டு தலைவர்களும் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்படித்தான் ஒருத்தர் நாடாளுமன்றத்தில் என்ன அம்பேத்கர் 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 அப்படின்றீங்க அப்படின்னு சொல்கிறார். நாம் என்ன நினச்சிக்கிறோன்னு கேட்டால், ஏதோ அம்பேத்கர் 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 என்று எரிச்சலில் அல்லது கோபத்தில் யாரோ ஒரு உள்துறை அமைச்சர் பேசிவிட்டார் நாம் நினச்சிக்கிறோம். எனக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஆர்எஸ்எஸ் அமைச்சராக இருக்க அனுமதிக்குமா என்பதை ஆர்எஸ்எஸ் தெளிவுபடுத்தணும். பாஜகவில் இருக்கிற ஒரு தலைவர், அதிலும் பாஜகவில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான உள்துறை அமைச்சர் பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ் அடிப்படை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவரை ஒரு நொடியாவது இருக்க அனுமதிப்பீர்களா? அப்படி இருக்க அனுமதிக்க மாட்டீர்கள் என்று சொன்னால் எதனால நான் சொல்றேன்னா, இப்போ பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது நேற்று. என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஆலோசகர்களை வழங்குவதற்கு அங்க மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்களாம், கலந்து ஆலோசித்துட்டு இருக்கிறாங்களாம். எதுக்காகன்னு கேட்டா, அவங்களுக்கு நியமிக்கக்கூடிய உதவியாளர்கள், நேர்முக உதவியாளர், அமைச்சருடைய நேர்முக உதவியாளர்கள், அமைச்சரின் செயலாளர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கலந்து ஆலோசிப்பதாக பகிரங்கமாக பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி. அப்ப நாம என்ன இங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? அங்கே யாரோ ஒருவர் நாடாளுமன்றத்தில் பேசிட்டா அது யாரோ ஒருவர் பேசியெல்லாம் இல்லை, அது திட்டமிட்ட ஒரு சதி என்பதை புரிந்து கொள்ளணும். அது என்ன திட்டமிட்ட சதி என்பது நான் என்னுடைய தலைப்பில் நின்று தான் பேசுகிறேன். சரியா? என்னடா இவனுக்கு ஏதோ தலைப்பு கொடுத்தா வேற ஏதோ பேசுகிறானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நான் என் தலைப்பில் நின்று தான் பேசுகிறேன், என் தலைப்போடு சம்பந்தப்பட்டது அப்படின்றதுனால தான் பேசுகிறேன். ஏனென்றால் அம்பேத்கர் 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 என்று சொல்கிறீங்களே, அதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொன்னாலாவது அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு ஜனவரி 26க்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அது சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நாம மருத்துவமனைக்கு போவோம், எல்லோருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். மருத்துவர்கிட்ட போய் என்ன செய்வோம்? நம்ம நோயாளியை சொல்லுவோம், நோயை சொல்லுவோம். அதுக்கப்புறம் மருத்துவர் என்ன செய்ய சொல்லுவாங்க? தனியார் மருத்துவமனையா இருந்தா கட்டணம் கட்ட சொல்லுவாங்க. கேட்குற கட்டணத்தை கட்டிடுவோம், கட்டிட்டு தான் மருத்துவ வைத்தியம் பார்ப்பாங்க. பணம் கட்டின பிறகு வைத்தியர் என்ன சொல்லுவாரு? ஐயா என்னால் முடிஞ்சது எல்லாம் செய்வேன், அதுக்கு மேல இல்லையா, அதுக்கு மேல அப்படின்னு. இப்ப நம்ம வீட்டில் ஒரு தொலைக்காட்சி பெட்டி உட்கார்ந்துருக்கு இல்லைங்களா, அந்த தொலைக்காட்சி பெட்டியில் வரக்கூடிய தொடர்களாகட்டும் அல்ல சினிமாக்கள் ஆகட்டும், இது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்ப்பாங்க. அடுத்த நொடி என்ன செய்வாங்க? கோவில்ல அப்ப ரெண்டு இந்த கேமரா ரெண்டு பக்கம் திரும்பிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் நோயாளிக்கு மருத்துவர் சிகிச்சை கொடுக்கறத காட்டும், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சாமி சிலை முன்னாடி வேண்டிக்கிட்டு இருக்கிறத காட்டுவாங்க. இது ரெண்டையும் இந்த தொலைக்காட்சி தொடரில், சினிமாவில், எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த நோயாளி குணமாகலைன்னு சொன்ன உடனே சில இடங்களில் நோயாளி இறந்து கூட போகலாம். இறந்து கூட போன உடனே யாரும் என்ன செய்ய போறது இல்லை, மருத்துவர்கிட்ட போயிட்டு ஐயா குணமாக்கிறதுக்கு தானே கட்டணம் வாங்கினீங்க, சரியா, குணமாகலை இல்லை, கட்டணத்தை திருப்பி கொடுத்துருங்களேன்னு கேட்குறோமா? கேட்காதது மட்டுமல்ல, இறந்தவருடைய பிணத்தை வைத்துக்கொண்டு மீதி பணத்தை கட்டினால்தான் என்ன செய்வாங்க. ஆனா அவர் பிழைக்காம போறதுக்கு டாக்டர் காரணம் இல்லை, அவர் பிழைக்காம போறதுக்கு யார் காரணம்? கடவுள். அப்போ இதுக்கு யாருடைய நலனை காப்பதற்கு கடவுள் உதவி செய்திருக்கிறார்? ஒரு தனியார் முதலாளி ஒருவர், நீங்க ஹாஸ்பிட்டல் நடத்துறவர் அப்படித்தானே சொல்ல முடியும். ஒரு தனியார் முதலாளி ஒருவர் அவர் லாபத்தை கொஞ்சம் கூட குறைத்திடாமல், அவர் மீது மக்களுக்கு வெறுப்பு வராமல், அவருக்கு மேலும் மேலும் மக்கள் பணத்தை கட்டிக்கிட்டு அவர் வைத்தியம் பார்ப்பாருன்ற நம்பிக்கையில கட்டுறோம். ஆனா பிழைக்கலன்னா அது யார் மேல தப்பு? அது கடவுள், அவ்வளவுதான்ப்பா.
சரியா? அப்போ நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் நீ அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றதுக்கு பதிலாக நீ கடவுள் கடவுள்னு சொன்னாலும் சொல்றாரு. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? உனக்கு நாளைக்கு பல்கலைக்கழகம் இல்லாமல் போனால், உனக்கு நாளைக்கு கல்லூரி இல்லாமல் போனால், உனக்கு பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீடு இல்லாமல் போனால், உனக்கு கல்லூரியில் நாளைக்கு உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காமல் போனால், அதுக்கு யார் காரணம்? கடவுள் காரணம்பா. இல்லையா? கடவுள் காரணம்னு உன்னை நம்ப வச்சாதான் யார் தப்பிக்க முடியும்? ஆட்சியாளர்கள் தப்பிக்க முடியும். இல்லையா? நீ அம்பேத்கரை கையில வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அரசமைப்பு சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு இருந்தா நீ என்ன சொல்லுவ? அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 41 எடுங்கள் அப்படின்னு சொல்லுவ. சரியா? ஏன்னா அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 41 என்ன சொல்லி இருக்குன்னா, இந்தியாவில் பொருளாதாரம் மேம்படு. உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் அது சொன்னதே கிடையாது. அதான் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். டபுள் டாக்டரேட் வாங்கினவர் கிட்டத்தட்ட பொருளாதாரத்தில் எத்தனை நுணுக்கங்கள் இருக்கோ அத்தனை நுணுக்கங்களை நன்றாக அறிந்தவர். கரன்சியை பற்றி தான் முதல் ஆய்வு கட்டுரையே அவரது. ரூபா நோட்டை பற்றி தான் முதல் ஆய்வு கட்டுரை எழுதுறாரு. அப்படிப்பட்ட அவருக்கு நிகரான ஒரு ஸ்டேட்ஸ்மேன் எக்கானமிஸ்ட் அந்த டேட்ல கிடையாது. அவர் காலத்தில் இந்தியாவில் ஒரு அரசியல் தலைவர், ஒரு பொருளாதார நிபுணராக கிடையாது. அதுதான் பாபா சாஹிப் அம்பேத்கர். பாபா சாஹிப் அம்பேத்கர் ஆகட்டும், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆகட்டும், இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர், கல்வியை அடிப்படை உரிமை ஆக்க வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஆனால் எதையெல்லாம் அடிப்படை உரிமைகள் என்ற பிரிவில் வைக்கலாம் என்று விவாதிப்பதற்கு ஒரு குழு இருந்தது. ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இந்தியாவில் இந்திய அரசினுடைய பொருளாதார நிலை எல்லோருக்கும் கல்வி கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கல. எனவே கல்வி என்ன செய்ய முடியாது? அடிப்படை உரிமை ஆக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஏன் அம்பேத்கர் 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 அங்கதான் வர்றாரு, அங்கதான் அதோட முக்கியத்துவம் தெரியுது. இப்போ ஒரு சிங்கிள் மேன் அல்லது கப்பல் ஆஃப் பீப்புள், ஒரு எழுதுற இடத்துல இருக்கிற ஒரு ஆளு, அவருக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறதுக்கு இன்னும் சில பேர். ஆனால் பெரும்பகுதி அங்க யார் இருக்காங்க? அப்ப எது தீர்மானமாகும் அப்படின்ற இந்த முரண்பாட்டிலிருந்து வெளியே வந்துட முடியாது. அப்ப இந்த முரண்பாட்டிலிருந்து என் மக்களுக்கு எதையாவது செய்து காட்டணும். இதுதான் சேலஞ்ச். முரண்பாட்டு அப்படின்னு சொல்லி வெளியில வர்றது ரொம்ப சுலபம். ஆமா, முரண்பாடான இடத்துல உட்கார்ந்து என்னால் முடிந்த வரைக்குமாவது உரிமைகளை கொடுத்துட்டு வரணும்ன்ற போராட்டம் இருக்கு பாருங்க. அந்த போராட்டத்தை எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. அந்த இடத்துல தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் நிற்கிறார். இன்றைக்கு தேதி வரைக்கும் அவர் நிற்கிறாருன்னா அந்த போராட்டம் தான். அந்த இடத்துல அவர் என்ன சரி எந்த நாட்டிலடா இப்படி சொல்லி இருக்கிறான்னு நினைக்கிறார். அவர் எந்த நாட்டிலடா ஒரு நாடு விடுதலை அடைந்தால் மக்களாட்சி மலர்ந்ததுடைய வெளிப்பாடே அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு கல்வி கொடுக்கிறது தான். சோவியத் யூனியன்ல இல்லாத வறுமையா? லெனின் ஆட்சிக்கு வருகின்ற நேரத்தில் ரொட்டி துண்டு கிடையாது, ஃபர் கோட் கிடையாது. உங்களுக்கு நீங்க இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் முதல் உலகப் போரினுடைய முடிவில் தான் சோவியத் யூனியன் தொடங்குது. இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லைங்களா? அந்த இடைப்பட்ட காலத்தில் ஜெர்மனியில் ஹிட்லர் வளர்ந்து நிற்கிறாரு, முசோலினி இத்தாலியில் வளர்ந்து நிற்கிறாரு. கோதுமை வாங்கணும், கோதுமை இல்லை, ரொட்டி பண்றதுக்கு வழி கிடையாது. எங்க? சோவியத் யூனியன்ல. அந்த அளவிற்கு யாருக்கு? ஜெர்மனி கிட்ட இருந்து கோதுமை வாங்கணும். யுத்தத்தில் இருக்கும். நினைச்சு பாருங்க. இந்த கொடுமையான நேரத்தில் கூட எல்லோருக்கும் கல்வி கொடுக்கிற முதலாசிரியர்னு ஒரு நாவல் இருக்கு. அந்த முதலாசிரியர் என்ன செய்யறாருன்னு அந்த நாவலை எடுத்து படிச்சு பாருங்க. சின்ன நாவல் தான், படிச்சு பாருங்க. அப்ப எல்லோருக்கும் கல்வி கொடுப்பது என்பது சோவியத் யூனியனுடைய லட்சியமா? இன்னைக்கு கியூபா இருக்கு. கியூபாக்கு இல்லாத பொருளாதார தடையா? யோசித்து பாருங்கள். இவ்வளவு பொருளாதார தடை இருந்தால் கூட கியூபால யாரு வேணாலும் எதை வேணாலும் படிக்கலாம். எத்தனை பேர் வேணாலும் டாக்டருக்கு படிக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் இன்ஜினியருக்கு படிக்கலாம். டாக்டருக்கு படிச்சவன் எந்தெந்த நாட்டில் எல்லாம் மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்களோ, ஆப்பிரிக்க நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள், மத்திய அமெரிக்க நாடுகள்ல அங்க போய் அவங்க வேலை செய்யலாம்.
கட்டணம் இல்லாமல் படிக்க முடியும். யாரு? கியூபா நாட்டு பிரஜைகள், கியூபா நாட்டு மாணவர்கள், அவங்க கட்டணம் இல்லாமல் படிக்க முடியும். ஆனா என்ன கண்டிஷன்? நீ படிச்சுட்டு எந்த நாட்டில் வைத்தியம் தேவைப்படுதோ அந்த நாட்டில் போய் என்ன செய்யணும்? வைத்தியம் பார்க்கணும். வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இன்னைக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ உலகத்தில் எந்த நாட்டிலையுமே ஒரு நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு நான் கல்வியை கொடுக்க முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. இந்தியாவில் சொன்னாங்க. அப்ப இந்தியாவில் சொன்னது பெரிய ஆச்சரியம் கிடையாது. கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தி தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்ட கோபாலகிருஷ்ண கோகலே 1910 அவர் ஒரு அறிக்கையை கொடுக்கிறாரு. 1911 அது மசோதாவா தாக்கல் ஆகுது பாம்பேல. அந்த மசோதாவை பற்றி பேசுகிறேன். என்ன மசோதா? கல்வி உரிமைக்கான மசோதா. என்ன கல்வி உரிமை? தொடக்க கல்வியை கொடுக்கிறதுக்கான கல்வி உரிமை, பட்டப்படிப்பு அல்ல, தொடக்க கல்விக்கான கல்வி உரிமை. அந்த மசோதாவை எதிர்த்து பேசினாங்க பாம்பேல. என்ன பேசினாங்க? எல்லாரும் படிச்சுட்டா யாரா வேலை செய்வாங்க, வேலைக்கு யாரா வருவாங்க, எல்லாரும் படிச்சா யாரா வேலைக்கு வருவாங்க என்ற குரல் தான் கோபாலகிருஷ்ண கோகலே கொண்டு வந்த அந்த மசோதாவை தோற்கடித்தது. 1911 அது மசோதாவாக முடியல. இப்ப அதே சூழல் எங்க வருது? இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்து, விடுதலை இந்தியாவில் இந்தியர்களால் எழுதப்படுகின்ற ஒரு அரசமைப்பு சட்டம். இந்த சட்டத்தில் கூட எதை அடிப்படை உரிமையாக்க முடியல? கல்வியை அடிப்படை உரிமை ஆக்க முடியல அப்படின்னு சொல்லும் போதுதான் அண்ணல் அம்பேத்கர் என்ன செய்யறாரு? சரிப்பா, 1949 நவம்பர் மாதம் 26 கையெழுத்து போடும் பொழுது நாட்டின் பொருளாதாரம் சரியில்லை. ஆனால் நாட்டின் பொருளாதாரம் இன்னும் 25 வருஷம் கழிச்சு சரியாயிரும்ல, 50 வருஷம் கழிச்சு சரியாயிரும்ல. சரி, என்னைக்காவது ஒரு நாள் சரியாயிரும்ல. எப்பெல்லாம் நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படுகிறதோ, நீங்க அண்ணல் அம்பேத்கர் என்பது வெறும் ஒரு நபராக, ஒரு தலைவராக பார்க்க முடியாது. அவருடைய அறிவு கூர்மையை உள்வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு. அறிவு கூர்மையை எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார், எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறார் என்பதை உள்வாங்குவதற்குல்ல, அந்த உள்வாங்குவதே மிக முக்கியமான விஷயம். அவர் எழுதி வச்சதை வெறும் படிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு சூழலை எதிர்கொள்வதற்கு அந்த சூழல்ல நின்று ஒரு முடிவெடுக்கும் பொழுது, ஒரு சிக்கலான சூழல்ல நின்று, அந்த சிக்கலான சூழல் நின்று முடிவெடுக்கும் பொழுது எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கிறாங்க அப்படின்ற பார்க்குற இடம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அப்புறம் என்ன நினைக்கிறாரு? சரி, 49 இல்லை, ஆனா அதே நிலைமை எங்க இருக்காது? 50கள் தாண்டி 70கள்லையோ 80கள்லையோ 2000 இருக்க போறதில்லை. எனவே டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஸ்டேட் பாலிசி வேற எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் இருக்கு, அமெரிக்கால இருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். யார் இல்லைன்னு சொன்னது? இன்னும் பல நாடுகள்ல இருக்கு. சோசியல் பாலிசி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சோசியல் பாலிசின்னு இருக்கு சில நாடுகள்ல. ஆனா ஸ்டேட்டா நேரடியாக டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட், ஸ்டேட்னா இந்த இடத்துல அரசு, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். அப்ப அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு இல்லை. அப்ப இந்த இடத்துல அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை 41 ரொம்ப தெளிவா அவர் என்ன சொல்றாருன்னா, அரசின் பொருளாதாரம் மேம்பட, அரசின் பொருளாதாரம் மேம்பட அரசு கல்வியை உரிமையாக கொடுக்கணும். அது அரசினுடைய கடமை, குடிமக்கள் உரிமை. இன்னைக்கு என்ன கிடையாது? இன்னைக்கு உனக்கு பொருளாதாரம் கிடையாது. ஆனால் அது என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்யணும்? பொருளாதாரம் வளரும் பொழுது நீ என்ன கொடுத்தாகணும்? கல்வியை உரிமையாக கொடுத்தாகணும். அதுக்கு தான் ஒரிஜினல் ஆர்டிகல் 45. ஒரிஜினல் ஆர்டிகல் 45 இருந்த ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட் ஷல் எண்டவர் என்ற வார்த்தை. ஸ்டேட் ஷல் எண்டவர், அரசு முயலும். அரசு முயலும். அரசு எதுக்கு முயலும்? 14 வயதுக்குட்பட்ட அத்துணை பேருக்கும் கட்டணமில்லா கட்டாய கல்வியை 10 ஆண்டுகளுக்குள் கொடுப்பதற்கு. வேற எங்கேயுமே உங்களுக்கு டைம் லிமிட் கிடையாது. ஆனா இங்க ஒரு டைம் லிமிட் இருக்கு. இந்த டைம் லிமிட்ல 10 இயர்ஸ்க்குள்ள என்ன காரணம்? இந்திய அரசமைப்பு சட்டம் மிகவும் முற்போக்கான ஒரு அரசமைப்பு சட்டம் சொல்றோம். ப்ரோக்ரசிவ் லெஜிஸ்லேஷன், ப்ரோக்ரசிவ் டாக்குமெண்ட். காரணம் என்னன்னா, அது மேம்படும். அறிவியல்ல நம்ம நிலை மறுத்தல்னு சொல்லுவோம். நிலை மறுத்தல்.
லா ஆஃப் நெகேஷன், நெகேஷன் ஆஃப் நெகேஷன் சொல்லுவோம். அதுதான் கலீலியோ சொன்னதை நிலை மறுக்கிறாரு. கலீலியோவை சொன்னதை நிலை மறுத்தது தான் நியூட்டன். உங்களுக்கு நியூட்டன் சொன்னதை நிலை மறுத்தது தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னதை நிலை மறுத்தது தான் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். டார்வின் நிலை மறுக்கிறாங்கல்ல. ஆனா டார்வின் இல்லாம முடியுமா? நிலை மறுத்தல் என்பது இருக்கின்ற நிலையை விட மேம்படுவது. நிலை மறுத்தல் என்பது இருக்கிற நிலையை உடைச்சிட்டு பின்னாடி இருக்கிறது இல்லை. இருக்கிற நிலையை மறுத்து விட்டு பின்னுக்கு இழுப்பதை நிலை மறுத்தல் என்று சொல்ல மாட்டோம். லா ஆஃப் நெகேஷன்ல வராதது. ஆக இந்திய அரசமைப்பு சட்டம் சூழலுக்கு தகுந்தாற்போல், தேவைக்கு தகுந்தாற்போல், மக்களுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு புரோகிரசிவ் லெஜிஸ்லேஷன்ஸை கொண்டு வருவதற்கு, முற்போக்காக சமூகத்தை மேம்படுத்த தேவையான சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு தர்ற அமெண்டிங் ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. அமெண்டிங் ப்ரொவிஷன்ஸ். அப்ப என்ன எதிர்பார்த்தாங்க? 10 ஆண்டுகளுக்குள்ள 14 வயதுக்கு உட்பட்டவனுக்கு கல்வியை கொடுத்துட்டா அடுத்த 10 ஆண்டுல நீ என்ன செய்யணும்? உயர்கல்வியை கட்டணம் இல்லாம கொடுக்கணும். அப்படிதானே? அதுக்கு தானே 10 ஆண்டுக்குள்ள இதை கொடுன்னு சொல்றான். 10 ஆண்டுக்குள்ள இதை கொடுத்துருப்பா. 10 ஆண்டுக்குள்ள இதை கொடுத்துட்டா அடுத்து நீ என்ன கொடுக்கணும்? உயர்கல்வியை நீ கொடுக்கணும்னு. மரியாதைக்குரிய மறைந்த திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையில் இருந்த அரசு, பேராசிரியர் முரளி மனோகர் ஜோஷி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது 86வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. நீங்க அண்ணல் அம்பேத்கருக்கு நாங்கள் லண்டனில் வீடு வாங்கினது நாங்கள் தான், சரியா? அண்ணல் அம்பேத்கருக்கு நாங்கள் தான் பாரத் ரத்னா கொடுத்தோம். அண்ணல் அம்பேத்கருக்கு நாங்கள் தான் இதெல்லாம் செய்கிறோம் பட்டியல் போடுறவங்க கிட்ட, டே அம்பேத்கரை குத்தி கிழிச்சவன் யாருன்னு நான் சொல்லட்டா அப்படின்னு கேட்கணும். குத்தி கிழிச்சவன் ஒருத்தர் இருக்கிறானா? குத்தி கிழிக்கப்பட்ட இடம் எது? அதுதான் ரொம்ப முக்கியம். நீ வீடு வாங்கினியான்றதா? பாரத் ரத்னா உன்னை கேட்டாரா? நீ பாரத் ரத்னா கொடுக்காம இருந்தா அவர் பாரத் ரத்னா இல்லாம போயிடுவாரா? எனக்கு புரியல. 86வது சட்ட திருத்தம் இருக்கு பாருங்க. திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருக்கும் பாரத் ரத்னா இருக்குன்னு நினைக்கிறேன். திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமர், திரு முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். 86வது சட்ட திருத்தத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 45 ஒரிஜினல் ஆர்டிகல் 45ல இருந்த ஸ்டேட் ஷல் எண்டவர் போயிருச்சு. ஸ்டேட் ஷல் எண்டவர்னா என்ன? அரசு தரணும், அப்படிதானே? அரசு தரணும். ஒரிஜினல் ஆர்டிகல் 45ல ஸ்டேட் ஷல் எண்டவர் இருந்தது. ஸ்டேட் ஷல் எண்டவர் தூக்கியாச்சு. தூக்கினது யாரு? ஆர்எஸ்எஸ் வழி நடத்தக்கூடிய பாஜகவினுடைய பிரதமர் தலைமையில் இருந்த அமைச்சரவை. பேராசிரியர் முரளி மனோகர் ஜோஷி ஆர்எஸ்எஸ்க்கு சம்பந்தம் இல்லாதவரா? ஸ்டேட் ஷல் எண்டவர் தூக்கியாச்சு. ஸ்டேட் ஷல் எண்டவர் தூக்கினதுக்கு அப்புறம் நீ என்ன செய்யறன்னு கேட்டா அதுல 3 திருத்தங்கள் வருது. அந்த 3 திருத்தங்கள்ல ஒண்ணு அந்த 45 இன்னைக்கு இருக்கு. அந்த 45 எதை பத்தி பேசுனா 0 to 6 பிறப்பிலிருந்து 6 வயசு வரைக்கும். அப்ப பிறப்பிலிருந்து 6 வயசு வரைக்கும் இன்னும் எதுவும் கிடையாது, அடிப்படை உரிமை கிடையாது. பிறப்பிலிருந்து 6 வயசு வரைக்கும் இன்னும் என்னது? அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை தான் நிக்குது. ஆனா என்ன வார்த்தையை தூக்கியாச்சு? ஸ்டேட் ஷல் எண்டவர் என்ற வார்த்தையை தூக்கியாச்சு. இன்னொரு திருத்தம் என்ன? 21A. இந்த 21A என்ன சொல்லுது? ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 6 and 14, 6 இருந்து 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கட்டணமில்லா கட்டாய கல்வி. சரியா? எப்படி? in the manner as the state may determine, by law. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசு எவ்வகையில் தீர்மானிக்கிறதோ அவ்வகையில் அரசு கல்வி உரிமையை தன் தான் இயற்றும் சட்டத்தின் மூலமாக கொடுக்கும். அப்ப இந்த சட்டம் எங்க இருந்து வரல? டைரக்டா எல்லா சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தணும்னா, அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு கூறையும் நடைமுறைப்படுத்தணும்னா தனியா ஒரு சட்டம் எழுதி ஆகணும். இம்ப்ளிமெண்டிங்க்கு ஒரு ஆக்ட் வேணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்படி இருக்கும் பொழுது இதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா எதுக்கு சொல்ற? as the state may by law determine ஏன் சொல்ற? இதுல ஏன் சொல்ற? 21A மட்டும் ஏன் தனியா சொல்ற?
அப்ப 19 நடைமுறைப்படுத்துறதுக்கு, 15 நடைமுறைப்படுத்துறதுக்கு, 16 நடைமுறைப்படுத்துறதுக்கு சட்டம் இல்லையா? சட்டம் இருக்குல்ல. இங்க மாத்திரம் நீ எக்ஸ்பிரஸா சொல்ல வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? அப்போ 6ல இருந்து 14 வரைக்கும் தான். 6ல இருந்து 14 வரைக்கும் கூட எப்படி? அரசு இயற்றும் சட்டத்தின் மூலமாக அரசு எவ்வகையில் நினைக்கிறதோ அவ்வகையில் தான் கிடைக்கும். சரியா? 51A கே, அதான் 3வது திருத்தம். பாபா சாஹிப் அம்பேத்கரை பாஜக குத்தி கிழித்த இடம், பாஜக அண்ணல் அம்பேத்கரை கொன்ற இடம் 51A கே. காரணம் என்ன தெரியுங்களா? 51A கே தெரியுமா? 51A ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஃபண்டமெண்டல் டியூட்டி, ஃபண்டமெண்டல் டியூட்டி எப்போ கொண்டு வந்தாங்க? எமர்ஜென்சி காலத்தில் அண்ணன் இந்திரா காந்தி இருக்கும்போது கொண்டு வந்தது. எமர்ஜென்சி உங்களுக்கு பிடிக்காது இல்லை இல்லையா? நேரு லெகசி உங்களுக்கு பிடிக்காது இல்லை? அண்ணன் இந்திரா காந்தி உங்களுக்கு பிடிக்காது இல்லை? அப்படி எப்படி திரு அடல் பிகாரி வாஜ்பாய் பிரசிடென்டா இருக்கும்போது பேராசிரியர் முரளி மனோகர் ஜோஷி எமர்ஜென்சி காலத்தில் கொண்டு வந்த 51A கேவை கொண்டு போய் வச்ச? கேவை கொண்டு போய் எதுக்கு வச்ச? அது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். 51 தான் டைரக்டிவ் பிரின்சிபிள். பார்ட் 4 தான் டைரக்டிவ் பிரின்சிபிள். பார்ட் 4A வருது. 51A சொல்றது பார்ட் 4A வருதே தவிர பார்ட் 4ல வரல. இட்ஸ் a fundamental duty. அடிப்படை உரிமை. என்ன வாசகம் தெரியுமா? It shall be the duty of the parent or guardian to provide education for the children between 6 and 14 years. It shall be the duty of the parent or guardian to provide education for children between the age of 6 and 14 years. 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வழங்க வேண்டிய கடமை யாருக்கு? பெற்றோர் அல்லது பாதுகாவலர். சில்ட்ரன் ஆர் ஒன். உங்க பராமரிப்பில் இருக்கிற குழந்தையா இருக்கலாம், அல்லது நீங்க பெற்ற குழந்தையாக இருந்தா பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய கடமை ஆயிருச்சு. எங்க இருந்து எங்க டிராவல் பண்ணிருக்கீங்க? ஸ்டேட்ஸல் எண்டவர்ன்றத எங்க கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க? யாரோட கடமை? பெற்றோருடைய கடமையாக்கிட்டீங்க. இது அண்ணல் அம்பேத்கரை குத்தி கிழித்த இடம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இது அம்பேத்கரை குத்தி கிழித்த இடமா இல்லையா? அரசு கொடுக்கணும், அரசு கொடுக்கணும். பகத்சிங் இதுக்கு தான்டா செத்தான். பகத்சிங் உயிரை பிரிட்டிஷ்காரன் குடிச்சானே. ராஜகுரு சுகுதேவ், சந்திரசேகர் ஆசாத், இளைஞர்கள், இத்தனை இளைஞர்கள் தங்கள் உயிரை கொடுத்தாங்களே. எதுக்காக? செக் இழுத்தாரு சிதம்பரனார். ஏன் செக் இழுத்தாரு? ஏன் ரத்தம் சிந்தியது? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ரத்தத்துக்கு, அந்த உயிருக்கு என்ன நாம பிராயச்சித்தம் பண்ண போறோம்? அதற்கு ஈடு என்ன? அடுத்த தலைமுறைக்கு அரசு பொறுப்பேற்று என்ன கொடுக்கணும்? கல்வியை கொடுக்கணும். அதுதான் ஸ்டேட்ஸல் எண்டவர். நான் அம்பேத்கர் சொன்னது ஸ்டேட்ஸல் எண்டவர். ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதலில் பாஜக சொன்னது பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய கடமை. நீங்க அம்பேத்கருக்கு புகழ் சேர்த்துட்டீங்களா? இப்போ நீங்க அம்பேத்கர் 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 பேசிட்டு இருந்தா இதெல்லாம் பேசுவீங்கல்ல இல்லையா? அம்பேத்கர் 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 பேசினா என்ன சொல்லுவீங்க? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளில் 41 கல்வியை உரிமையாக தரணும் எழுதியிருக்கு. 41 வேலையை உரிமையாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஒர்க், ரைட் டு ஒர்க். அப்போ அம்பேத்கர் உங்க நெஞ்சில இருக்கிற வரைக்கும், அம்பேத்கர் உங்க மூளையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும்? ஆமா, அரசு கல்வியை கொடுக்கணும், அரசு என்ன கொடுக்கணும்? வேலையை கொடுக்கணும். அதுக்கு தாண்டா வரி கட்டுறேன். நான் ஒன்னும் சும்மா கேட்கல. நான் தேர்ந்தெடுத்த அரசு, என் வரி பணத்தில் இயங்குற அரசு, என்னுடைய அரசு, என்னுடைய அரசு என் பிள்ளைகளுக்கு நான் படிப்பு கொடுக்கணும்னு சொல்றேன். இதான் உலகத்தில் எல்லா நாடும் கேட்குது. எனவே அண்ணல் அம்பேத்கர் ஞாபகத்தில் இருக்கிற வரைக்கும் அரசமைப்பு சட்டம் ஞாபகத்தில் இருக்கும். எனவே அரசமைப்பு சட்டத்தை மக்கள் மறைக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கரை மறைக்கணும். அதுதான் இந்த குரல். அம்பேத்கர் 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 சொல்றாங்க. அது ஒன்று எரிச்சல்ல வந்த குரல் அல்ல, திட்டமிட்ட சதி, திட்டமிட்ட சதி. அப்படி ஒரு விஷயத்தை பேச வைக்கிறாங்க. அங்க நாடாளுமன்றத்தில் ஒருத்தரை விட்டு அம்பேத்கர் 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 என்றீங்களே பேச வைக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் தெருவில் நின்று ஒருத்தரை
என்ன நீங்க பெரியார் 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 பேசிட்டு இருக்கீங்க? பெரிய பெரியார் ரெண்டு குரலையும் சேர்த்து பாருங்க, அப்போ ஒர்க் அவுட் ஆகும்ல. அதுக்கு தான் புனித பாண்டியன் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். சரியா? அந்த 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 கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அந்த கெமிஸ்ட்ரி எப்படி செல்லாம போகும், அந்த கெமிஸ்ட்ரி எந்த விதமான அந்த வேதியியல் எந்த விதமான பாதிப்பையும் என் மக்கள் மீது ஏற்படுத்த முடியாது. அதற்கு வலுவான சித்தாந்த தெளிவை அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கொடுத்திருக்கிறாங்கன்றத நமக்கெல்லாம் புரிய வைப்பதற்காகவே புனித பாண்டியன் அவர்கள் அங்கே இருந்து இங்கே பயணம் பண்ணி வந்திருக்கிறார். இவர் பேசி முடிச்ச சில நாட்கள்ல, யார் பேசி முடிச்சு சில நாட்கள்ல, நாடாளுமன்றத்தில் பேசி முடிச்சு சில நாட்கள்ல நீங்க திரு அமித்ஷா ராஜினாமா செய்யன்னு கேட்கக்கூடாது. அம்பேத்கரை உச்சரிப்பதற்கு ஏன் உச்சரிக்கணுங்க கேட்கறதுக்கு வாய்ப்பளித்த ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்யும் தான் கேட்கணும். அவரை பேச விட்டு வேடிக்கை பார்க்குது இல்ல சொல்லணும். அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லு. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வா. அமித்ஷாக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க, அவர் என்னமோ உழைட்டாருங்க, நாங்க சொல்லிலாம் செய்யலங்க, சொல்லு. அப்படி உங்களால சொல்ல முடியலன்னா நீங்க சொல்லி தான் அவர் பேசினாரு. நீங்க சொல்லி பேசுறதுக்கு அப்புறம் அவர் தமிழ்நாட்டுக்கு வர போறாருன்னா அந்த துணிச்சல் தான். நான் சொல்லவில்லை, என்ன நான் எந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டனோ அந்த சித்தாந்தம் சொல்ல சொல்லியது அப்படின்ற துணிச்சல் தான். வேற என்ன? சும்மாவா? அவர் பேசிய சில நாட்களுக்கெல்லாம் என்ன வருது? இப்பதானங்க பேசினாரு. நவம்பர் மாதம் இறுதி தானே அவர் பேசினது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி என்னங்காச்சு? ஜனவரி மாதம் 6 என்னாச்சு? ஜனவரி 6 2025 2025 ஜனவரி 6 தான் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வரைவு ஒழுங்காற்று விதிகளை அறிவிக்கின்றது. அவர் பேசின சில நாட்கள்ல வருது வரைவு ஒழுங்காற்று விதிகள். சரியா? இந்த வரைவு ஒழுங்காற்று விதிகளுக்கும் திரு அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் 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 என்று பேசுவதற்கு பதிலாக கடவுள் 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 என்று சொல்லுங்கள், உங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கும் என்று சொன்னாரே, அதற்கும் மிக 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 நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நீங்க ரெண்டையும் தனித்தனியா பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. ரெண்டுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பல்கலைக்கழக நிதி நல்கை குழு தந்திருக்கக்கூடிய அந்த வரைவு விதிகள் 2025 நேரடியாக பாபா சாஹிப் அம்பேத்கருடைய வாக்கியத்தை பொய்யாக்கக்கூடியது. நேரடியாக அவர் ஸ்டேட்மெண்ட்டை பொய்யாக்கக்கூடியது. அவர் அரசியல் சாசன நிர்ணய சபையில் அவர் கொடுத்த வாக்குறுதியை நேரடியாக பொய்யாக்குகின்ற, நேரடியாக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டை தகர்த்தெறிகிற மிக முக்கியமான பணியை செய்வதுதான் அந்த பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவினுடைய ஒழுங்காற்று விதிகள் 2025. தயவு செய்து நண்பர்களே, அது கல்வி குறித்த ஆவணம். அது பல்கலைக்கழக மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் போராட வேண்டிய விஷயம். அல்லது இது மாணவர் அமைப்பு சார்ந்த, ஆசிரியர் அமைப்பு சார்ந்த, கல்வி புலம் சார்ந்து பணியாற்றுவருடைய விஷயம் நினைச்சிட்டீங்கன்னா அதை விட நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கு வேற எதுவுமே கிடையாது. அது சாதாரணமான ஆவணம் கிடையாது. உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாடாளுமன்றத்தில் எந்த விதமான முழுமையான விவாதம் இல்லாமல் திடீரென ஒரு நாள் அரசமைப்பு சட்டத்தின் கூறு 370 ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர் என்கின்ற மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாறியது என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசத்திற்கு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? மாநில அந்தஸ்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கோவா கேட்டு பெற்றதல்ல. கோவா, தயூ, தமன். இன்னும் தயூ, தமன் என்னவா இருக்கு?
ஒன்றிய பிரதேசமா இருக்கு. ஆனா கோவா என்னவாயிருச்சு? மாநிலம் ஆயிருச்சா? அப்ப மாநிலங்களை என்ன ஆக்கணும்? யூனியன் பிரதேசங்களை மாநிலங்களாக தரம் உயர்த்தணும். இதுதானே போராட்டம், மாநில மக்களுடைய போராட்டம். ஆனா இங்க ஒரு மாநிலத்தை என்னவா இறக்குனாங்க? ஒன்றிய பிரதேசமாக இறக்குனாங்க. யுஜிசி என்ன செய்யுது? அதை விட மோசமான வேலையை செய்யுது. அதை விட மோசமான வேலைன்றது என்ன? மாநிலம் என்று ஒன்று இருக்குதுன்றத கருத்திலே எடுத்துக்கல. அந்த யுஜிசிக்கும் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அம்பேத்கர் 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 என்று சொல்றீங்களே அப்படின்னு சொன்னதுக்கும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 2025 ஜனவரி 26 குடியரசு தினத்தை ஒட்டி தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர்கள் அவருடைய உரையையும் இணைத்து பாருங்கள், பிடிக்கும். இணைத்து பாருங்கள், ஒன்றோடு ஒன்று எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு. அந்த உரையை படிச்சு பாருங்க. இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஆளுநரும் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் இத்தனை ஆண்டுகளில் இப்படி ஒரு உரையை, இவ்வளவு ஒரு வன்மமான ஒரு உரையை நான் இது வரைக்கும் படித்தது கிடையாது, கேட்டது கிடையாது. எந்த ஆளுநர்கிட்டையும் கேட்டது கிடையாது. அவ்வளவு வன்மமான ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குன்ற மாநிலத்தில் ஒரு அரசு இருக்கு அப்படின்றத எந்த விதமான ஒரு ரெக்கக்னிஷனும் இல்லாம, ஒரு ஸ்டேட்டை பற்றிய ஒரு ரெக்கக்னிஷனே இல்லாமல், இங்கே ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய தலைவராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தலைவர் முதல்வராக நியமிக்கப்பட்டு அந்த முதல்வர் தலைமையில் ஒரு அமைச்சரவை இங்கே செயல்படுகிறது. எனவே மக்கள் இறையாண்மையை தந்து மக்களிடமிருந்து இறையாண்மை பெற்ற ஒரு மாநில சட்டப்பேரவையும் மாநில அரசும் இருக்கின்றது என்ற எந்த புரிதலும் இல்லாத உரைதான் ஆளுநருடைய ஜனவரி 25 அவர் ஆற்றியிருக்கக்கூடிய அந்த உரை. அந்த உரைக்கும் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சருக்கும் இந்த யுஜிசிக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த யுஜிசி விதிகள் மாநிலம் என்று ஒன்று இருப்பதையே கருத்தில் எடுத்துக்கொள்ளல. எப்படி? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 246 அதுதான் தீர்மானமாக இங்கே முன்மொழியப்பட்டது. இங்கே மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களெல்லாம், மேடையில் மட்டும் இல்லை, எதிராக உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களும் சரி, இதெல்லாம் களத்தில் நின்று போராடி உடம்பை, இப்போ ஆறுசாமி இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாருன்னா தன்னோட உடம்பை, பாதி உடம்பை, தன் ரத்தத்தை, தன் சதையை தமிழனுக்காக கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருக்கிற எலும்பு தோலோடு நிற்கிறார். அதுதான் ஆறுசாமி, சும்மா இல்லை. சரியா? தியாகத்தினுடைய நம் மூதாதையர்கள் போன்ற நம் சமகாலத்தில் வாழக்கூடிய ஒரு தியாகி. சரியா? பக்கத்தில் இருக்கிற மனோகர் என்ன சாதாரண ஆளா? யோசித்து பாருங்க. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மரியாதைக்குரிய புனிதபாண்டியன் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு எழுத்து போராட்டத்தை இத்தனை காலம் வெளி உலகத்திற்கு தெரியுதோ தெரியலையோ, அந்த தத்துவ தளத்திலே ஆனால் அம்பேத்கரும் தந்தை பெரியாரையும் முன்னிறுத்தி ஒரு சமூக நீதிக்கான விதைகளை தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கள போராளி தான், அறிவு தளத்திலே பணியாற்றக்கூடிய மிகப்பெரிய போராளி தான் மரியாதைக்குரிய புனித பாண்டியன் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அதே போலதான் இங்க எதிராக இருக்கிறவங்க பேர் சொல்ல விரும்பாமல், கேமரா முன்னாடி வராமல், திரைக்கு பின்னாடியே நின்று, ஆனால் இந்த மக்களுக்காக உழைக்கின்ற, மக்களுக்காக வீரியமிக்க போராட்டம் நடத்தக்கூடிய கள போராளிகளை கொண்ட தந்தை பெரியார் திராவிடர் கழகம் என்பதை பெருமையோடு சொல்லலாம், பெருமையோடு சொல்லலாம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். இல்லையா? ஒரு பெரிய பணக்காரர் தான் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சரியா? இது வேற என்ன சாதாரண ஆளா? ஆனா என்ன பண்ணிட்டு இருந்தார் அவரு? கொடி கட்டிக்கிட்டு இருந்தார். இல்லையா? அதுதானே தந்தை பெரியார் திராவிடர் கழகம். யோசித்து பாருங்கள். பணம் எனக்கு ஒரு வாய்ப்பு, ஆனால் பணம் எனக்கு என்ன கொடுக்கல? அந்தஸ்து கொடுக்கல. எனக்கு அந்தஸ்தை தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கொடுத்தது என்கின்ற அந்த புரிதல் இருக்குல்ல, அதான் இயக்கப்பற்று என்று சொல்வது. அந்த இயக்கப்பற்று எங்கே இருந்து வருது? தந்தை பெரியாரிடம் இருந்து வருகின்றது. எனவே அது பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த தோழர்களாகட்டும், திராவிட இயக்கத்தை சார்ந்த தோழர்களாகட்டும், அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்த தோழர்களாகட்டும், இந்த மூன்று பெயரால் கூப்பிடுவதே தவறு என்பதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். மூன்று பேருமே பொது உடைமை சமூகம் அமைப்பதற்காக போராடக்கூடியவர்கள். அதைத்தான் மிக தெளிவாக பாவேந்தர் பாரதிதாசனார் சொன்னாரு.
பொது உடைமை கொள்கைதனை திசையெட்டும் சேர்ப்போம்னு சொன்னாரு. சொன்னவர் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் இல்ல, சொன்னவர் திராவிட இயக்கத்தினுடைய கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசன். அந்த பாவேந்தன் பாரதிதாசனாருடைய வரிகளை எடுத்துதான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் யுஜிசி வரைவு தீர்மானத்தை திரும்ப பெறு என்கின்ற அந்த தீர்மானத்தை முன்மொழியும் பொழுது மிக தெளிவான வழிகளை பயன்படுத்தினார். அதற்காகவே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். வறியோர்க்கெல்லாம் கல்வியின் வாடை வரவிடவில்லை மத குருக்களின் மேடை, நறுக்க தொலைந்ததென்ன நாட்பட்ட பீடை, நாடெல்லாம் பாய்ந்தது கல்வி நீரோடை என்று ஒரு நாடு குடியரசு ஆனால், ஒரு நாடு மக்களாட்சி கொண்ட நாடாக மலர்ந்தால் அந்த நாட்டிலே கல்வி எல்லோருக்கும் போய் சேரும் என்று கொண்டாடியவர் தான் பாவேந்தன் பாரதிதாசனார். வறியோர்க்கெல்லாம் கல்வியின் வாடை வரவிடாமல் செய்தது எது? மத குருக்களின் மேடை, நறுக்க தொலைந்தன நாட்பட்ட பீடை என்றார் பாரதிதாசனார். நறுக்க தொலைந்தன நாட்பட்ட பீடை, நாடெல்லாம் பாய்ந்தது கல்வி நீரோடை. அப்படித்தான் தந்தை பெரியார் எதை சிந்தித்தாரோ அதை தமிழ்நாட்டிலே செய்து காட்டினார் கர்ம வீரர் காமராசர். நீங்க கேரளா முதலமைச்சரும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் கொஞ்சி குலாவுறாங்களே, அது ஏதோ இன்றைய தேதியில் இருக்கிற அரசியல் நிர்பந்தமா அப்படின்னு பார்த்தா அது சித்தாந்த உறவு. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய சித்தாந்த உறவு. ஏனென்றால் இங்கே கர்ம வீரர் காமராசர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்துகிட்டு இருக்கிற நேரத்தில், 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி திறந்துகிட்டு இருக்கிற நேரத்தில், அங்கே தோழர் இஎம்எஸ் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை ஜோசப் முண்டச்சேரி அவர்களையும் வி.ஆர். கிருஷ்ணய்யர் அவர்களையும், பின்னால் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த வி.ஆர். கிருஷ்ணய்யர் அவர்களையும் அமைச்சர்களாக கொண்ட ஒருத்தர் கல்வி அமைச்சர், ஒருத்தர் சட்ட அமைச்சர், அவங்க கொண்டு வந்ததுதான் இந்தியாவுடைய முதல் கல்வி உரிமை சட்டம் என்று கொண்டாடலாம். கேரளா எஜுகேஷன் பில் 1956. எடுத்து படிச்சு பாருங்க, அதில் இருக்கும் ஒரு வார்த்தை, it shall be the duty of the parent or guardian not to prevent the child from attending the school. அது கம்யூனிஸ்ட் கட்சி, அது இஎம்எஸ். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும்ன்றதுக்கு அந்த பில்லு. வரக்கூடாத பாஜக ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் 51AK ரெண்டுக்கும் எதிரெதிராக நிக்குதா? கேரளா எஜுகேஷன் பில் என்ன சொல்லுது? it shall be the duty of the parent or guardian, என்னது? not to prevent the children from attending the school. குழந்தை பள்ளிக்கு போனா பள்ளிக்கு போற குழந்தைய தடுக்க கூடாது, அதுதான் உன் கடமை. யாரோட கடமை? பெற்றோர். கல்வி கொடுக்கிறது அல்ல. அப்ப கல்வியை யார் கொடுப்பாங்க? அரசாங்கம் கொடுக்கும். நான் கொடுக்கிறேன் கல்வி. குழந்தை படிக்கிறதுக்கு வரோம்ல, குழந்தை படிக்க வந்தா அந்த குழந்தையை தடுக்காத. நாராயண குருவோட பூமி, ஐயங்காளியோட பூமி, தந்தை பெரியார் கால் வைத்த பூமி கேரளா. அப்படிதான் நீங்க பார்க்கணும். எனவே பொது உடைமை சித்தாந்தம் தான் தந்தை பெரியார், பொது உடைமை சித்தாந்தம் தான் அண்ணல் அம்பேத்கர், பொது உடைமை சித்தாந்தத்தை தான் கம்யூனிஸ்ட் கட்சி தாங்கி இருக்கிறது என்றால் அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் உள்வாங்காமல் மார்க்சியம் இங்கே இல்லை. உள்வாங்கியதுதான் மார்க்சியம். ஏனென்றால் மார்க்சியம் என்பது கட்சி அல்ல, மார்க்சியம் என்பது வளரும் விஞ்ஞானம். இட்ஸ் a science. It's a science. அப்ப அந்த அறிவியல் அந்த மண் சார்ந்து உருவாகக்கூடிய மண் சார்ந்த கருத்தியலை மக்களுக்கான கருத்தியலாக மாற்றக்கூடிய போராட்டத்தை நடத்தக்கூடிய களம் தான் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர, கம்யூனிஸ்ட் கட்சி ஏதோ தனியா விண்ணில் இருந்தோ வேற நாட்டில இருந்தோ வந்து இறக்குமதியானதெல்லாம் கிடையாது. புத்தரால் இங்கே விதைக்கப்பட்டது தான். அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா இருந்தார். அதோட வளர்ச்சி தான். 2500 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்ஸ் இருந்திருந்தால் புத்தராக இருந்திருப்பார். 2500 வருஷத்துக்கு பின்னாடி 20ஆம் நூற்றாண்டில் புத்தர் இருந்திருந்தால் அதுதான் காரல் மார்க்ஸா இருக்க முடியும். இதுதான் அண்ணல் அம்பேத்கர். அது யாரும் வந்து மறுக்க முடியாது. யாராவது மறுப்பார்களே ஆனால் அவர்களோடு ஆதாரத்தோடு வாதிடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனவே இந்த 3 இயக்கத்தையும் நாம் பிரித்து பார்க்க இயலாது. இந்த 3 இயக்கம் சிறுபான்மையினர் என்பது யாரையுமே தனித்த பிரிவாக பார்க்காமல் சிறுபான்மை உரிமையோடு சேர்த்து பார்க்கிற இயக்கம். சிறுபான்மை என்று சொல்லப்படுற பண்பாட்டு ரீதியாக எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள், எங்களுடைய மொழி, என்னுடைய நாகரீகம், என்னுடைய பண்பாடு, என்னுடைய வழிபாட்டு உரிமை என்று சொன்னால்
நீ கடவுளை எந்த அளவிற்கு நம்புகிறாயோ, எத்தனை நாட்களுக்கு நம்புவாயோ, அந்த நாட்கள் வரைக்கும் உன் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் நிற்பவர்கள் தான் இந்த 3 பேருமே. எனவே அந்த அடிப்படையில் கேரளாவில் எஜுகேஷன் பில்லு கொண்டு வந்தாங்க. இங்கே கேரளா எஜுகேஷன் பில்லு மாதிரி தமிழ்நாட்டில் பில்லு வரல. ஆனால் கர்ம வீரர் காமராஜர் ரொம்ப யதார்த்தவாதி. அவர் நேரடியாக களத்தில் இறங்கினார். 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம், 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி. இன்றைக்கும் கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பள்ளிகளை போய் பாருங்க, உயர்நிலை பள்ளிகள். அங்கே ஒரு விளையாட்டு திடல் இருக்கும், விளையாட்டு திடலோடு தான். வெறும் தொடக்கப்பள்ளி மட்டும் கிடையாது, உயர்நிலை பள்ளி மட்டும் கிடையாது. உங்கள் கோயம்புத்தூரில் நின்று பேசுகிறேன். உங்கள் கோயம்புத்தூரில் வந்ததே ஒரு மெடிக்கல் காலேஜ். அந்த மெடிக்கல் காலேஜ் இங்கே இருந்த ஒரு பெரும் முதலாளி, உங்க மாவட்டத்தை சார்ந்த ஒரு அமைச்சர், அந்த அமைச்சரை கிட்ட சொல்லி முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜரிடம் இந்த முதலாளி 20% பணத்தை கொடுப்பாரு. 80% பணத்தை யார் கொடுக்கணும்? அரசாங்கம் கொடுக்கணும். கொடுத்தா இங்க எங்க முதலாளி என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு? ஒரு மருத்துவ கல்லூரியை திறக்கணும்னு நினைச்சார். கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சர் ஆகும் பொழுது அரசுக்கு நிதி இல்லை என்று சொல்லிதான் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் பள்ளிகளை மூடினார் என்பதுதான் அன்றைய நிதி நிலைமை. மூதறிஞர் ராஜாஜி பணம் இல்லை, அதுக்காக நான் என்ன செய்யறேன், பள்ளிக்கூடங்களை அரைநாள் பள்ளிக்கூடமா மாத்துறேன் அப்படின்னு சொன்னார். மீதி அரைநாள் என்ன செய்வாங்க, ஊருக்குள்ள போய் ஏதாவது வேலை கத்துக்கிட்டோம். அப்பதான் தந்தை பெரியார் கொதித்தெழுந்தார். ஊருக்குள்ள வேலை கத்துக்கிறோம்னா என்ன வேலைடா கத்துப்பான், அப்ப நீ குலக்கல்வியை தான் நீ ஊக்குவிக்கிற. கர்ம வீரர் காமராஜர் நம்ம மிஸ்டர் மோடி மாதிரியே என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் அன்னைக்கே அவர் உத்து பார்த்தவர் தான். சரியா? இன்னைக்கு மோடி என்ன செய்கிறார்களோ அதே போல தான் யார் செஞ்சிட்டு இருந்தாங்க, ராஜாஜி செஞ்சிட்டு இருந்தார். எல்லாம் உத்து பார்த்துட்டு தான் இருந்தார். இப்போ ராஜாஜி என்ன செய்தாரோ அதை தான் என்ன செய்கிறாங்க இவங்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கர்ம வீரர் காமராஜர் மிகப்பெரிய போராட்டத்தை எங்க நடத்துறாரு? கட்சிக்குள்ளே நடத்துறாரு. இது தப்புன்னு நடத்துறாரு. மூதறிஞர் ராஜாஜி ராஜினாமா செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு வர்றார், ராஜினாமா செய்கிறார். மூதறிஞர் ராஜாஜி ராஜினாமா செய்த பிறகு யார் முதலமைச்சர்? காமராஜர் முதலமைச்சர். 6 மாசத்துக்கு முன்னாடி பணமே இல்லைன்னு சொல்லிட்டு எதை மூடினாங்க? பாதி பள்ளிக்கூடங்களை மூடினாங்க, மிச்ச பள்ளிக்கூடங்களை அரைநாள் நடக்கும்னு சொன்னாங்க. மூதறிஞர் ராஜாஜி போய் கர்ம வீரர் காமராஜர் வந்த உடனே என்ன செய்யறாரு? மூடின பள்ளிக்கூடத்தை மீண்டும் திறக்கிறாரு, அரைநாள் பள்ளிக்கூடத்தை முழு நாள் பள்ளிக்கூடம் ஆக்குறாரு. எங்க இருந்து துட்டு வந்தது? அதை தாண்டி எங்க போறாரு? 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி. எங்க இருந்து துட்டு வந்தது? சரி, பள்ளிக்கூடத்துக்கே துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்போ இவர் என்ன சொல்றாரு? நான் 20% நான் தர்றேன்ப்பா, நீ என்ன கொடு, 80% கொடு, நான் காலேஜ் நடத்துறேன்னு சொல்றார். யார் சொல்றது? ஒரு முதலாளி சொல்றார். அப்ப முதலமைச்சர் என்ன செய்வாரு? சந்தோஷமா கொடுத்துருவார்ல. கர்ம வீரர் காமராஜர் கேட்டார். என்னன்னா தந்தை பெரியாருடைய வார்ப்பு அவர். சரியா? நீங்க அவரை வெறும் காங்கிரஸ்காரரா பார்க்க கூடாது, தந்தை பெரியாருடைய வார்ப்பு. அதனால அவர் என்ன செய்தார்? உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டார் அந்த அமைச்சர்கிட்ட. உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, கோயம்புத்தூருக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வேணும். அதுதானே, உனக்கு மெடிக்கல் காலேஜ் தானே வேணும், அரசு திறக்கணும்னார். ஏன் 80% பணம் கொடுக்கிற என்னால கூடுதலா ஒரு 20% கொடுக்க முடியாதா? அரசு கொடுக்கையா. அப்படி வந்ததுதான் உங்க கோயம்புத்தூர் மருத்துவ கல்லூரி, அரசு மருத்துவ கல்லூரி. கோயம்புத்தூர் அதுக்கு சாட்சி. அப்போ இங்க சமூக நீதி கட்டமைப்புல பள்ளிக்கூடம் தொடங்கி உயர்கல்வி வரைக்கும், அது கலை அறிவியல் கல்லூரியாக இருக்கலாம், பொறியியல் கல்லூரியாக இருக்கலாம், மருத்துவ கல்லூரியாக இருக்கலாம், இதற்கான பல்கலைக்கழகங்களாகலாம். இதெல்லாம் உருவாக்குறது யாரு? மாநில அரசு. மாநில அரசு. மகாராஷ்டிராவில் உருவாக்கியது யார்? மாநில அரசு. குஜராத்தில் உருவாக்கியது யார்? மாநில அரசு. உத்தரப்பிரதேசத்தில் உருவாக்கியது யார்? மாநில அரசு. அந்தந்த மாநில அரசுகள் அந்தந்த மாநில மக்கள் நலன் சார்ந்து பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார்கள். பள்ளிகளை அந்தந்த மாநில அரசு நடத்தியது. அப்ப ஒன்றிய அரசு என்ன செய்தது? ஒன்றிய அரசு செய்வதெல்லாம் சிறப்பு பள்ளிகள் மட்டுமே. கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா, சைனிக் ஸ்கூல். கேந்திர வித்யாலயா குறிப்பிட்ட நோக்கத்திற்கான சிறப்பு பள்ளி.
மாற்றலாகக்கூடிய பெற்றோருடைய குழந்தைகள் படிப்பதற்காக, நவோதயா வித்யாலயா சிறப்பு பள்ளி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, சைனிக் பள்ளி ராணுவத்திற்கு ஆள் சேரணும்னு விரும்புனீங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு அவர்களை ராணுவ உணர்வோடு வளர்த்தெடுப்பதற்கான பள்ளி சைனிக் பள்ளி, ராணுவ பள்ளி. அது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி நடத்தக்கூடிய பள்ளி. இந்த சிறப்பு பள்ளிகளை தவிர பொது பள்ளிகளை யார் நடத்தல? ஒன்றிய அரசு நடத்தல. ஒன்றிய அரசு பல்கலைக்கழகங்கள்லாம் சிறப்பு உயராய்வு நிறுவனம் ஜிப்மர் இருக்க பாண்டிச்சேரியில். ஜிப்மர் ஒரு உயராய்வு நிறுவனம், மருத்துவ உயராய்வு நிறுவனம். அந்த மாதிரி எய்ம்ஸ் டெல்லியில், ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இது எல்லாமே வந்து சிறப்பு உயராய்வு மத்திய நிறுவனம் என்ற பெயர் பெற்றது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பெயர் பெற்றதை தவிர ஜெனரல் யூனிவர்சிட்டி எல்லா மக்களும் படிக்கின்ற, இந்தியாவில் இன்னைக்கு 140 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 140 கோடி மக்களுக்கான பள்ளிகளை, 140 கோடி மக்களுக்கான கல்லூரிகளை, பல்கலைக்கழகங்களை திறம்பட உருவாக்கி நிர்வகித்து நடத்தி கொண்டிருப்பது யாருன்னு கேட்டா அந்தந்த மாநில அரசுகள், அந்தந்த மாநில மக்களுடைய வரிப்பணம். சரியா? இந்த யுஜிசியினுடைய ஜனவரி 6, 2025 அந்த வரைவு, அது மாநிலம் ஒன்று இருந்தால், மாநிலத்தில் அரசுன்னு ஒன்று இருக்கு, மாநில அரசு தேர்ந்தெடுத்த அரசு, அந்த அரசை தேர்ந்தெடுத்த சட்டப்பேரவைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப அந்த சட்டப்பேரவையில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருப்பார்கள். அந்த சட்டத்தின் படிதான் எது நிர்மாணிக்கப்பட்டிருக்கும்? பல்கலைக்கழகம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். சட்டத்தை உருவாக்குகின்ற போது சட்டத்தில் என்ன எழுதுவாங்க? இந்த கல்லூரியை நிர்வகிப்பது யாருன்னு எழுதுவாங்களா? நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகியை தேர்ந்தெடுப்பது யாருன்னு எழுதுவாங்களா? எப்படிதானே சட்டத்தில் அதெல்லாம் இருக்கும்ல. இப்போ நம்ம கோயம்புத்தூருக்கு பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய சட்டம் இயற்றி தான் நிர்மாணிச்சிருக்காங்க. அப்போ பாரதியார் பல்கலைக்கழகத்துடைய அந்த சட்டம் என்ன சொல்லும்? துணை வேந்தரை எவ்வாறு தேர்ந்தெடுப்பதுன்னு இருக்கும். துணை வேந்தரை தேர்ந்தெடுப்பதற்கான தேடுதல் குழுவை யார் அமைப்பது எங்க எழுதியிருப்பாங்க? சட்டத்தில் எழுதியிருப்பாங்க. எப்படிதானே? ஆனால் யூஜிசி என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மாநிலத்தில் ஒரு சட்டப்பேரவை இருக்கிறத, மாநிலத்தில் ஒரு ஆட்சி இருக்கிறத எதையுமே கணக்கில் எடுத்துக்காம யூஜிசி சொல்லுது விசிட்டர் ஆர் சான்சலர் வில் அப்பாயிண்ட்னு சொல்லுது. விசிட்டர் ஆர் சான்சலர். நீங்க அந்த சூட்சமத்தை நல்லா கவனிக்கணும். சரியா? இது தயவு செய்து நான் மரியாதைக்குரிய மன்னன் அவர்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்வது என்னன்னு கேட்டா, இந்த கூட்டத்தை தந்தை பெரியார் திராவிட கழகம் உங்க அரங்கத்தில் நடத்தியிருக்கு. எதுக்காகன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் மீன் மார்க்கெட்டில் இந்த கூட்டத்தை நடத்தணுன்றதுக்காக. கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மீன் மார்க்கெட் இருக்கு. நான் பொள்ளாச்சி மீன் மார்க்கெட் போய் பார்த்துருக்கேன். அதை விட இங்கே பெரிய மீன் மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். கீரை கடை இருக்குன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் கிட்ட போயிட்டு தயவு கூர்ந்து என்ன தப்பு நடந்துகிட்டு இருக்கு, ஒருத்த வந்து ஒரு பேஷண்ட் இறக்க போறான்னு தெரிஞ்சா எதுக்கு இறக்குறான்னு தெரியணும்ல. அவனுக்கு புற்று நோயா, அவனுக்கு வந்து எந்த மாதிரியான காச நோயா, என்ன நோய் அப்படின்னு தெரிஞ்சாதானே அந்த நோயிலிருந்து அவனை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடுவான். எனவே மக்கள் ஒரு மிகப்பெரிய உரிமையை இழக்க போறாங்கன்னா அது என்ன சட்ட போராட்டமா? அது என்ன சட்டமன்ற போராட்டமா? அது யாருடைய போராட்டம்? மக்களுடைய போராட்டம் தானே. அப்ப மக்களுக்கு சொன்னதானே தெரியும். மக்களுக்கு சொல்லாம இப்படி ஆளுக்குள்ளேவா, அரங்கத்துக்குள்ளேவா, நமக்குள்ளேவா தெரிஞ்சவங்களே உட்கார்ந்து பேசுறது. நாளைக்கு மக்கள் செருப்பு கழட்டி அடிக்க மாட்டாங்க. ஏண்டா இவ்வளோ பெரிய ஆபத்து பல்கலைக்கழக மானிய குழுல இருந்து போட்டிருக்கிறான், என்கிட்ட எங்கடா வந்து சொன்னு கேட்க மாட்டான். ஓட்டு கேட்க போவானா மக்கள் கிட்ட? போனல கேட்பாங்கல்ல. எப்ப இவ்வளோ பெரிய ஆபத்து, நாளைக்கு பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்காதுன்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்து எனக்கு ஏன்டா சொல்லலன்னு கேட்க மாட்டானா? அப்ப வீதிக்கு போய் மக்கள் கிட்ட போய், இப்ப மக்கள் இதெல்லாம் பத்திலாம் கவலையே படக்கூடாது, கவலைப்பட மாட்டாங்கன்றதுனால தான் ஏன் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்ற. அதுக்கு பதிலாக கடவுள் சொல்லிட்டு போ. கடவுள் சொல்லிட்டா என்ன சொல்லிடலாம்? பாரதியார் பல்கலைக்கழகம் காணாம போனதுக்கு யார் காரணம்? ஆமா, கடவுள் காரணம். முடிஞ்சு போச்சு. எவ்வளவு சுலபம் பாருங்க, எவ்வளவு ஈஸியா பண்ணிட்டு போயிட்டார் அவரு. அவரை போய் நீங்க ராஜினாமா செய்யன்னு சொல்றீங்க. எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு. வெறும் ராஜினாமாவோட முடிகிற காரியத்தை அவர் பண்ணியிருக்கிறாரு. இல்ல அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டா இன்னொருத்தர் ஒன்று சொல்ல மாட்டார். அத இது ஒரு மிகப்பெரிய தந்திரம், மிகப்பெரிய சூத்திரம்.
நண்பர்களே, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க போறதில்லை. என்னடா இவன் தலைப்புக்குள்ள வருவானா வரமாட்டானா அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே தலைப்பை ஒட்டி தான். அடிப்படை தத்துவத்தையும் அடிப்படை சித்தாந்தத்தையும், எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் இது செய்யப்படுகிறது, எதற்காக யாரை நோக்கி செய்யப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா நாம் போராட்டத்தை வீரியத்தோடு நடத்த முடியாது. மக்கள்கிட்ட போய் அந்த தெளிவோடு நம்ம பேச முடியாது. எனவே மக்களிடம் நாம் பேச வேண்டிய அந்த தெளிவான விஷயங்களை நாம் புரிந்து கொள்வது, மற்றதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறத வாசிக்கிறதுக்கு நான் எதுக்கு? அதுதான் ஜனவரி மாதம் 6ஆம் தேதியை போட்டு எல்லா பத்திரிகையிலும் வந்துருச்சு, தமிழ்லேயும் வந்துருச்சு, சட்டமன்றத்தில் அதை பற்றி பேசியிருக்காங்க. உயர்கல்வித்துறை மிக தெளிவான ஒரு கடிதத்தை ஒன்றிய அரசுக்கு எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தை எல்லாம் வாசித்து பார்த்தாலே அதில் என்ன இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிய போகுது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது இதை ஏன் எதிர்க்கிறோம் என்பதுதான். இதை ஏன் எதிர்க்கிறோம், இதை ஏன் கூடாது என்று சொல்கிறோம், அந்த சித்தாந்த தெளிவு தான் நமக்கு ரொம்ப தேவைப்படுது என்பதனால தான் நான் அதுக்கு அழுத்தம் கொடுத்தேன். அதனால் நான் ரொம்ப நேரம் எடுத்துப்பேன், நீங்கள் எதுவும் பயந்துட வேண்டாம். பல்கலைக்கழக மானியக்குழு ஜனவரி 6, 2025 கொடுத்திருக்கிற அந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, துணைவேந்தருக்கான தேடுதல் குழுவை யார் அமைப்பார்கள், துணைவேந்தருக்கான தேடுதல் குழுவை யார் அமைப்பார்கள், யார் அமைப்பார்கள், யார் சொல்ல முடியும்? அந்த பல்கலைக்கழகத்தோட சட்டம் தான் சொல்ல முடியும். நீ யார் சொல்றதுக்கு? அதுதானே முதல் கேள்வி வரணும். அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு சட்டம் எழுதியிருக்காங்கப்பா, அந்த சட்டம் தானே சொல்லும், நீ யாரா சொல்றதுக்குன்னு கேட்கணும்ல. முதல் கேள்வி அங்கே எழுது. சரி, பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை தேடுதல் குழுவை யார் அமைப்பார்கள், யார் அமைப்பார்கள்? அந்த வரைவு ஒழுங்காற்று விதிகள் சொல்லுதுன்னா விசிட்டர்/சான்சலர், விசிட்டர் அல்லது சான்சலர். விசிட்டர் அப்படின்னு சொன்னா அது என்ன பொறுப்புன்னு கேட்டா, ஒன்றிய பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு, அதுக்கு விசிட்டர் யாருன்னு சொன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் தான் அதற்கு விசிட்டர். சட்டப்படி குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் என்ன? இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் என்ன? இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி குடியரசுத் தலைவர் பிரதமருடைய தலைமையில் இருக்கிற அமைச்சருடைய பரிந்துரை இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. ஆளுநருக்காவது பரிந்துரைக்கிற உரிமைலாம் இருக்கு, சரியா? ஆனா குடியரசுத் தலைவருக்கு அந்த மாதிரி எந்த உரிமையும் கிடையாது. பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவையுடைய பரிந்துரை இல்லாமல் யார் வேலை செய்ய முடியாது? குடியரசுத் தலைவர் எதையுமே செய்ய முடியாது. இப்போ ஒன்றிய பல்கலைக்கழகத்திற்கு விசிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவார். எதை அப்பாயிண்ட் பண்ணுவார்? விசிட்டர் நியமிப்பார், தேடுதல் குழுவை நியமிப்பார்னா, அப்போ நடைமுறையில் யார் நியமிக்க போறாங்க? அரசுக்கு தலைவராக இருக்கிற பிரதமர், பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை. அப்ப பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவையுடைய பரிந்துரையின் பேரில் யார் நியமிப்பாங்க? பிரசிடென்ட். விசிட்டர் நியமிப்பார். அப்போ ஒன்றிய அரசுல நீங்க என்ன, ஒன்றிய அரசு சொல்லாமல் யார் எந்த வேலையும் செய்ய முடியாது, குடியரசுத் தலைவர் செய்ய முடியாது. எனவே குடியரசுத் தலைவர் செய்யணும்னா முடிவு யார் எடுக்க போறாங்க? திரு மோடி அவர்கள் தான் எடுக்க போறார். ஸோ ஒன்றிய பல்கலைக்கழகத்தில் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, இல்லையா? அரசின் தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர், பிரதமருடைய பரிந்துரை பேர் தான் நாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் முயற்சி. இப்ப சான்சலருக்கு வாங்க. இப்ப சான்சலருக்கு வந்தீங்கன்னா, தனியார் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அதுக்கு யார் சான்சலர்? அந்தந்த பல்கலைக்கழகத்தோட முதலாளி தானே. அப்ப சான்சலர் வில் அப்பாயிண்ட்னா யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? முதலாளி தானே அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அப்போ ஒன்றிய அரசுல பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை பரிந்துரையின் பேரில் தான் யார் தேடுதல் குழுவை அமைக்க போறாங்க? குடியரசுத் தலைவர் விசிட்டர் என்ற பொறுப்பிலிருந்து அமைக்க போறாரு. அங்க அரசு, இங்க தனியார் பல்கலைக்கழகத்துக்கு யாரு முதலாளி? ஒன்றிய பல்கலைக்கழகத்துக்கு முதலாளி யாரு? ஒன்றிய அரசு. எனவே ஒன்றிய பல்கலைக்கழகத்திற்கு ஒன்றிய அரசு முதலாளியாக இருப்பதனால் ஒன்றிய அமைச்சரவை தலைமையில் இருக்க பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். சரியா? சரி, இந்த தேடுதல் குழுவில் 3 பேர் இருப்பாங்கல்ல. வேந்தருடைய பிரதிநிதி ஒருத்தர் இருப்பார், பல்கலைக்கழக பிரதிநிதி ஒருத்தர் இருப்பார்,
அப்புறம் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவினுடைய பிரதிநிதி ஒருத்தர் இருப்பார். இப்ப தனியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேந்தர் பிரதிநிதி யாரு? முதலாளியோட பிரதிநிதி. பல்கலைக்கழகத்தோட பிரதிநிதி யாரு? முதலாளியோட பல்கலைக்கழகத்தோட பிரதிநிதி. 2 ஆயிருச்சா? அதுக்கப்புறம் நிதி நல்கை குழு. அப்போ முதலாளி சம்பந்தப்பட்டவங்க 2 பேர் அங்க இருக்காங்களா? இது யாருக்கு? தனியாருக்கு. பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு முதலாளி யாரு? பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு முதலாளி யாரு? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை அண்ணல் அம்பேத்கருடைய படத்தோடு சேர்ந்து நாம் இன்றைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோமே, அதற்கு காரணம் we the people of India தொடங்கிறது தான். இந்திய மக்களாகிய நாங்கள் இறுதி இறையாண்மை பெற்ற இந்திய மக்கள் இல்லையா? இறுதி இறையாண்மை பெற்ற இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு. பாரதியார் பல்கலைக்கழகத்தின் முதலாளி தமிழ்நாடு அரசு. சென்னை பல்கலைக்கழகத்தின் முதலாளி தமிழ்நாடு அரசு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முதலாளி தமிழ்நாடு அரசு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதலாளி தமிழ்நாடு அரசு. ஆனால் பாரதியார் பல்கலைக்கழகத்திற்குண்டான துணைவேந்தர் தேடுதல் குழுவுக்கு தேடுதல் குழுவை யார் நியமிப்பார்கள்? சான்சலர் நியமிப்பார். சான்சலர்னா இங்க யாரு? கவர்னர், ஆளுநர். சரியா? ஆளுநர் யாரை கேட்டு தான் நியமிக்கணும் அவசியம் இல்லைன்றாங்க. அப்படி கிடையாது அரசமைப்பு சட்டத்தில். ஆனா இவங்க சொல்றது யாரை கேட்டு நியமிக்க வேண்டியதில்லை, முதல்வர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை சொல்லி அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஆளுநர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? அப்போ ஆளுநர் நியமிப்பார். சரி, ஆளுநர் நியமிக்கிறாரு. அந்த குழுவில் யார் இருப்பாங்க? ஆளுநரின் பிரதிநிதி இருப்பார், பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதி இருப்பார், பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் பிரதிநிதி இருப்பார். 3 பேர் வந்துட்டாங்களா? ஆளுநருடைய பிரதிநிதி வந்துட்டாங்க, பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் பிரதிநிதி வந்துட்டாங்க, பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதி யார் இல்ல? முதலாளியினுடைய பிரதிநிதி இல்ல. யார் முதலாளி? அரசு தேடுதல் குழுவையும் நியமிக்க முடியாது. அரசு பிரதிநிதி எங்க கிடையாது? அந்த தேடுதல் குழுவில் இல்ல அப்படின்னு சொன்னா இதன் சூட்சமம் என்ன என்பது. இதன் சூட்சமம் என்ன? அப்ப சட்டத்திற்கு புறம்பாக இங்கே செயல் நடக்க போகுது. ஏன்னா தமிழ்நாடு அரசு இயற்றிய சட்டம் ஒன்று இருக்கு. அந்த சட்டம் தேடுதல் குழுவை எப்படி அமைக்கணும் இருக்கு. யார் அமைக்க முடியும் சட்டம் சொல்லுது. ஆனா சட்டத்திற்கு புறம்பாக நீ என்ன கொண்டு வர்ற? ஒரு ஒழுங்காற்று விதிகளை கொண்டு வர்ற. அந்த ஒழுங்காற்று விதிகளை படி நடக்கவில்லை என்றால் பல்கலைக்கழகம் பட்டப்படிப்பை நடத்த முடியாது. பல்கலைக்கழகம் பட்டப்படிப்பை நடத்த முடியாதுன்னா அதனுடைய ரிசல்ட் என்ன? நீ பட்டம் கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். நீ பட்டம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன் பல்கலைக்கழகத்தில் யாராவது படிச்சாங்கன்னா அவங்களுக்கு நீ கொடுக்கிற பட்டம் செல்லாதுன்னு அர்த்தம். சரியா? அப்படி என்றால் ஒரு மாநிலத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிறது, அரசால் இயற்றப்பட்ட சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் படி அந்த பல்கலைக்கழகம் தன்னுடைய நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமையை யார் பறிக்கிறார்கள்? பல்கலைக்கழக நிதி நல்கை குழு பறிக்கிறது. அதை ஒன்றை மட்டும் பறிக்கல, அது பல விஷயத்தையும் பறிக்கிறது. நான் அவ்வளோ டீட்டெயில்ஸ்குள்ள போகல. ஆனால் அரசமைப்பு சட்டம் எதை சொல்லுது? அரசமைப்பு சட்டத்தின் கூறு 246 மிக அழகாக தீர்மானத்தில் வாசிச்சாங்க. 246 அட்டவணை 7 கொடுத்திருக்கு. அட்டவணை 7ல் ஒன்றிய பட்டியல் அப்படின்னு சொல்ற லிஸ்ட் 1ல ஒரு பொருள் இருக்குன்னா அதுல மாநில சட்டப்பேரவை சட்டத்தை இயற்ற முடியாது. மாநில பட்டியலில் ஒரு பொருள் இருந்தால் ஒன்றிய அரசால் அந்த பொருள் மீது சட்டம் இயற்ற முடியாது. அது 10ஆம் கிளாஸ் படிக்கிற சிவிக் ஸ்டூடெண்ட்டுக்கு அது தெரியும். இந்தியா என்பது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அதிகார பகிர்வில் ஒன்றிய அரசுக்கு என்ன அதிகாரம், மாநில அரசுக்கு என்ன. பொதுப்பட்டியல்னு சொல்லப்படுற ஒப்பிசைவு பட்டியல் கங்கரண்ட் லிஸ்ட்ல என்ட்ரி 25ல கல்வி இருக்குன்னு பேசுறாங்க. ஆனா என்ட்ரி 25ல இருக்கிற கல்வி இருக்குல்ல, அதுல என்ன வார்த்தை இருக்கு தெரியுங்களா? சப்ஜெக்ட் டு என்ட்ரி 66 ஆஃப் லிஸ்ட் 1 இருக்கு. என்ட்ரி 25ல கல்வி இருக்கு, அதாவது ஒப்பிசைவு பட்டியல்ல இருக்கு. ஆனா ஒப்பிசைவு பட்டியல்ல இருந்தா கூட அதனுடைய வரையறை என்னடான்னு கேட்டா ஒன்றிய பட்டியல்ல 66ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் உன்னுடைய வரையறை, அதை தாண்ட முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ட்ரி 25ல வரிசை 25 ஒப்பிசைவு பட்டியல்ல கல்வி இருந்தாலும்
அதனுடைய எல்லை என்னன்னு கேட்டா ஒன்றிய பட்டியலில் வரிசை 66 இருக்கிறது தான். சரி, ஒன்றிய பட்டியலில் வரிசை 66 என்ன இருக்கு? தரத்தை தீர்மானித்து ஒருங்கிணைப்பது. தரத்தை தீர்மானித்து ஒருங்கிணைப்பது எங்க? உயர்கல்வி உயர் ஆய்வுல. உயர் ஆய்வுகளுக்கு உண்டான தரங்கள் என்ன? அந்த தரத்திற்கு தேவையான கட்டமைப்பு இருக்கா? அந்த கட்டமைப்புக்கு தேவையான நிதி இருக்கா? அப்படி நிதி இல்லைன்னா எவ்வளவு நிதி வேணும்? அந்த நிதியை கொடுக்கிறேன்ற குழுக்கு பேர் தான் நிதி நல்கை குழு. நிதி நல்கிற குழு, கிராண்ட் கமிஷன். கிராண்ட்ன்றதான் அந்த வார்த்தை. அதுக்கு தான் அந்த குழு. ரெகுலேஷன் கிடையாது. வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ன்றது ரெகுலேஷன் தானே, நிர்வாகம் தானே. நிர்வாகம் எங்க என்ட்ரி 66 வந்தது? என்ட்ரி 66 நிர்வாகம் வரலையே. அப்ப 25 இருந்தா கூட வரிசை 3 பட்டியல் 3 வரிசை 25 இருந்தால் கூட தரத்தை தீர்மானிப்பது உயர்கல்வி ஆய்வில் அது மட்டும்தான் உன்னுடைய எல்லையை தவிர துணைவேந்தர் நியமனம் என்பது உன் எல்லையில் வரல. சரி, கல்வி அது உயர் ஆய்வு உயர்கல்வியில் வந்து தரத்தை தீர்மானிக்கிறது தான் உனக்கு உரிமை இருக்கு. பல்கலைக்கழகம் யாருடைய உரிமை? பல்கலைக்கழகத்தை யார் வந்து உருவாக்க முடியும்? இது தெரியாம யூஜிசி வந்து தரத்தை தீர்மானிக்குமா? ஒரு 10ஆம் கிளாஸ்க்கு பையனுக்கு தெரிஞ்சது யூஜிசிக்கு தெரியலையா? அதான் உன் தரமா? பல்கலைக்கழகத்திற்கே தரத்தை சொல்ற இடமா எது? பல்கலைக்கழக நிதி நல்கை குழு. அதோட தரம் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு 10ஆம் கிளாஸ்க்கு பையனுக்கு தெரிஞ்சது கூட தெரியாம இருக்குது. லிஸ்ட் 2 ஸ்டேட் லிஸ்ட். இப்ப போய் எல்லார்கிட்டையும் யார் இருக்கிறாங்க? பாக்கெட்ல ஒரு மொபைல் போன் இருக்கும் இல்லையா? டேட்டா கார்டோட தான் இருக்கும். அங்கிள் கூகுள் இருப்பார். சரியா? அங்கிள் கூகுளை கேட்டா அவர் டக்குன்னு சொல்லிடுவார். அதனால யார் வேணாலும் கான்ஸ்டியூஷன்ல ஷெட்யூல் 7 டவுன்லோட் பண்ணி ஷெட்யூல் 7ல லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 லிஸ்ட் 3 எடுத்து அந்த என்ட்ரிஸை படிச்சீங்கன்னா யார் வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் கையில் அதை வச்சுக்கலாம். 32 பட்டியல் 2 வரிசை 32 மிக தெளிவாக சொல்கிறது இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் வைண்டிங் அப் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். ஸ்டேட் லிஸ்ட். இந்த இடத்துல அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். நீங்க படிச்சு பாருங்க. பல நிறுவனங்கள் சொல்லிட்டு இதோடு பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு இருக்கும். அண்ட் யூனிவர்சிட்டின்னு இருக்கும் 32ல. அண்ட் யூனிவர்சிட்டி கடைசியா முடியும், யூனிவர்சிட்டியோட முடியும். அண்ட் யூனிவர்சிட்டின்னு இருக்கும். இது லிஸ்ட் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோட லிஸ்ட் அது? ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட். இன்கார்பரேஷன். இன்கார்பரேஷனா உருவாக்குதல், ரெகுலேஷன் நிர்வகித்தல், ஒழுங்குபடுத்துதல், நிர்வகித்தல். அதை கலைக்கணும்னு நினைச்சா கலை. இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஸ்டேட்டுக்கு இருக்கு. யார் சொல்லி இருக்கிறது? ஆனால் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார். கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்கு. அதான் ரிபப்ளிக் டே, சட்டத்தின் ஆட்சி. சரி, பட்டியல் 1 வரிசை 44 என்ன சொல்லுது? 32 மட்டும் படிச்சா போருமா? பொதுவாக பள்ளிக்கூடத்துக்கு போறோம், ரூல்ஸ் ரெகுலேஷன் கொடுப்பாங்க. என்னெல்லாம் செய்யணும் தானே கொடுப்பாங்க. செய்யக்கூடாதுன்னு சொல்றதுன்றது ரொம்ப குறைவு. அதை ரொம்ப வெளிப்படையெல்லாம் சொல்றது இல்லை. ஆனால் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் போட்டு வா, 9 மணிக்கெல்லாம் வந்துரு இல்லையா? எதை செய்யக்கூடாதுன்றதெல்லாம் அதே மாதிரி தான் சட்டத்தில் கூட. அரசமைப்பு சட்டத்தில் எல்லா இடத்துல எதை செய்யணும்னு தான் சொல்லுவாங்க. எதெல்லாம் உரிமை இல்லைன்னு சொன்னது கிடையாது. ஆனா பட்டியல் 1 ஒன்றிய பட்டியல் வரிசை 44ல ரொம்ப தெளிவாக இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் வைண்டிங் அப் எதெல்லாம் செய்யலாம் சொல்லிட்டு பட் நாட் யூனிவர்சிட்டிஸ். ஆனால் பல்கலைக்கழகம் தவிர. பட் நாட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பல்கலைக்கழகத்தை உருவாக்குதல், ஒழுங்குபடுத்துதல் யாருடைய எல்லை கிடையாது? ஒன்றிய அரசின் எல்லை கிடையாது. அப்ப உன் எல்லையிலேயே இல்ல, அரசமைப்பு சட்டத்திலே இல்ல. அப்ப அரசமைப்பு சட்டத்தில் இல்லாதத செய்யற துணிச்சல் பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு எங்கே இருந்து வந்தது? எங்கே இருந்து வந்தது? அங்கதான் நான் சொன்னேன், இந்த ஒழுங்காற்று விதிகள் வருவதற்கும் திரு அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கும், இங்கே ஒருவர் பெரியாரை பற்றி பேசுவதற்கும், இங்கே திரு RN ரவி அவர்கள் ஜனவரி 25, 2025 உரையில பேசுவதற்கும், இது எல்லாவற்றுக்குமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கு. இது என்ன தொடர்பு? அது என்ன தொடர்பு? எழுச்சி தமிழர் அவர்கள் மரியாதைக்குரிய ராஜதுரை அவர்களுடைய முன்னுரையோட 1945 நவம்பர் 25 அண்ணல் அம்பேத்கரோட உரையை வெளியிட்டார்கள். சரியா?
அதுவரைக்கும் பார்க்க படிக்க வாய்ப்பில்லாதவர்கள் கூட இந்த உரை மரியாதைக்குரிய எஸ்வி ராஜதுரை அவர்களுடைய முன்னுரையோடு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த உரையில் ரொம்ப முக்கியமாக அவர் சொல்லுவது என்னன்னு கேட்டால், எந்த இடத்தில் திரு மோடி தலைமையில் இருக்கிற இந்த அமைச்சரவை, திரு மோடி, திரு அமித்ஷா அவர்கள் சேர்ந்து கொண்டு அவர்கள் வழிநடத்தக்கூடிய இயக்கங்கள், அமைப்புகள், துறைகள் எதுவாக இருந்தாலும் அந்த துறைகள், அதன் பின்புலமாக இருக்கக்கூடிய RSS ஆனால் அம்பேத்கரை குத்தி கிழிக்கிறது, அம்பேத்கரை கொலை செய்கிறது, அம்பேத்கரை பொய்யாக்குகிறது என்கின்ற இடம்தான் அந்த நவம்பர் 25, 1949 உரை. மிகவும் வேதனையோடு சொல்றேன். எங்க அப்பாவை கொல்றாங்கன்னா, எங்க அப்பாவை அவமானப்படுத்துறாங்க, எங்க அப்பா சொன்னது பொய்ன்னு சொல்றாங்கன்னா ஒரு மகனுக்கு என்ன வேதனை இருக்குமோ அந்த வேதனையோடு நான் இங்கே நிற்கிறேன். ஒரு தந்தையினுடைய சொற்கள் பொய், நான் பொய்யாக்கி காட்டுகிறேன் என்று ஒருவர் துடிப்பார் என்று சொன்னால் ஒரு மகனால் பொறுத்து கொள்ள முடியுமா என்று அந்த உணர்விலிருந்து இதை நான் பார்க்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நவம்பர் 25 சொல்றாங்க, இந்த டிராஃப்டை கொண்டு போய் சப்மிட் பண்றாரு. டிராஃப்டை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்தில் மிக முக்கியமான விமர்சனம் என்னன்னு கேட்டா, இந்த அரசமைப்பு சட்டம் மாநிலங்களை நகராட்சி அளவிற்கு அதன் அதிகாரங்களை எல்லாம் சுருக்கிவிட்டது, எல்லா அதிகாரத்தையும் ஒன்றிய அரசிடம் வைத்து விட்டது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை எல்லாரும் வைக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்கிறார் அண்ணல் அம்பேத்கர், மாநில அரசுகளை நகராட்சி அளவிற்கு, முனிசிபாலிட்டி லெவலுக்கு நாங்கள் சுருக்கிட்டதா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நிச்சயமாக அதை இந்த அரசமைப்பு சட்டம் செய்யவில்லை என்று சொல்கிறார். நான் செய்யலைன்னு சொல்லல, அவர் ரொம்ப கேர்ஃபுல். எல்லாருக்கும் அந்த அகங்காரம் இருக்கும்ல, நான் செய்தேன் அப்படின்னு சொல்றதும் நான் செய்யலைன்னு சொல்றதும், அந்த அதுல ஆனால் அந்த அகங்காரமே அவருக்கு இல்லை. என்ன சொன்னார், இந்த அரசமைப்பு சட்டத்தின் வாயிலாக அது சாத்தியம் இல்லைன்னு சொன்னார். படிச்சு பாருங்க. It is not possible with this constitution, with this constitution. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்றாரு, the state and union are equal. They are equal, சமமானவர்கள். மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசிடம் இருந்து கிடைக்கவில்லை, மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அரசமைப்பு சட்டத்திடம் இருந்து கிடைக்கிறது. மாநில அரசிற்கும் ஒன்றிய அரசிற்கும் இருக்கக்கூடிய அதிகார எல்லை, அந்த வரையப்பட்ட அந்த அதிகார எல்லை, அந்த எல்லைகளை, அந்த வரையறையை ஒன்றிய அரசு நினைத்தால் தான் நினைத்த மாதிரி மாற்றிக்கொள்ள இயலாதுன்னு சொல்றாரு. நான் நினைத்த மாத்திரம் மாற்றிக்கொள்ள இயலாது, நீதிமன்றங்கள் கூட அதை செய்ய முடியாது. nor the judiciary என்றார், nor the judiciary. ஒரு சமயம் கோர்ட் சொல்லிடுமோ, ஆமாப்பா யூஜிசி பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு கோர்ட் தீர்ப்பு சொல்லிடும். சொல்ல முடியாதுன்றார், சொல்ல முடியாது. இந்த அரசமைப்பு சட்டத்தில் சாத்தியம் இல்லை. ஏனென்றால் இந்த அரசமைப்பு சட்டம் யூனியன் ஆஃப் இந்தியா, பல்வேறு தேசிய இனங்களுடைய ஒன்றியம் தான் இந்தியா. எனவே கல்வி என்பது பண்பாட்டின் கூறு. தேசிய இனங்களின் பண்பாடு மாறும் என்றால், மொழிவாரி தேசிய இனங்களின் பண்பாடு மாறும் என்றால், அந்தந்த பண்பாட்டிற்கு தகுந்தாற்போல் தான் மொழி இருக்கும், அந்தந்த பண்பாட்டிற்கு தகுந்தாற்போல் தான் கற்றல் செயல்பாடு இருக்கும் என்றால், அந்த கல்வி யாரிடம் இருக்கோ மாநிலத்தில் தான் இருக்கும். எனவே அண்ணல் அம்பேத்கர் மாநில அரசின் உரிமையை பறிக்க முடியாது என்று சொன்னார். யுஜிசியினுடைய வரைவு விதிகள் 2025 மாநில அரசிற்கு உரிமை இல்லை என்று சொல்கிறது. இந்த இடத்தில் அண்ணல் அம்பேத்கர் கொல்லப்படுகிறார். எனவே அம்பேத்கர் அவர்களை கொல்லுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று எழுவதுதான் இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, 140 கோடி மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கல்வியின் பார், சமூக விடுதலையின் பார் இருக்கக்கூடிய, நம்பிக்கை இருக்கக்கூடிய அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்தினுடைய, உழைக்கின்ற மக்களுடைய மிக பெரும் பணியாக நாம் பார்க்க வேண்டும். நண்பர்களே, இது வெறும் துணைவேந்தர் சம்பந்தப்பட்டது அல்ல. ரொம்ப எளிமையா புரியறதுக்காக நான் துணைவேந்தர் விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அது என்ன செய்துன்னு கேட்டா, 12 வருஷம் படிக்கிறோம், அதை 15 வருஷமாக மாற்றுது பள்ளிக்கூட படிப்பு. பள்ளிக்கூட படிப்புக்கும் உயர்கல்விக்கும் என்ன கிடையாதான், தொடர்பே கிடையாதான். நீட்டு மாதிரி ஒரு கியூட் எழுதுனா தான் எங்கே போக முடியும், பல்கலைக்கழகத்தில் கால் வைக்க முடியும். முதல் ஆண்டில் எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணாதான் 2ஆம் ஆண்டுக்கு போக முடியும். சரியா? பட்டத்துக்கு பேர் 4 வருஷம். சரியா? பட்டத்துக்கு பேர் 4 வருஷம். முதல் வருஷம் எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணா கூட நீ விரும்பினா என்ன செய்யலாம், வெளியில் போயிடலாம். 2வது வருஷம் நீ விரும்பினா கூட என்ன செய்யலாம், வெளியில் போயிடலாம். 3வது வருஷம் விரும்பினா கூட வெளியில் போயிடலாம்.
முதல் வருஷம் வெளியில போனா சர்டிபிகேட். என்ன சொல்றாங்க, நான் ஒன்றும் சும்மா வரல, டிராப் அவுட் கிடையாது, என்ன கொடுத்து அனுப்புறேன், சர்டிபிகேட் கொடுத்து தான் அனுப்புறேன். 2வது வருஷம் வெளியில போனா டிப்ளமா, 3வது வருஷம் வெளியில போனா டிகிரி. ஆனா அந்த மொத்த கோர்ஸுக்கு பேர் என்ன, 4 இயர் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். அப்ப 4 வருஷம் முடிச்சாதான் 4 இயர் டிகிரி கிடைக்கும். இனிமேல பிஏ, பிஎஸ்சி, பிகாம் எல்லாமே என்னவா இருக்கும், 4. இந்த விவரம் தெரியாம அவன் 3 வருஷத்திலே வெளியில வர்றான்னு வச்சுக்கோங்க, டிகிரி கிடைச்சிருச்சுன்னு வெளியில வர்றான்னு வச்சுக்கோங்க. உயர்கல்வி, உயர் வேலை வாய்ப்புக்கு எதை மினிமம் குவாலிஃபிகேஷன் வைக்க போற, 4 இயர் டிகிரியா 3 இயர் டிகிரியா? அப்ப நீ வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவான், 4 இயர் டிகிரி முடிக்கல, அதனால நீ எனக்கு என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. சாதாரணமா எடுத்துக்கோங்க, ஐடிஐ இருக்கா, இண்டஸ்ட்ரியல் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட், ஐடிஐல 2 வருஷம் 1 வருஷம் படிக்கிறாங்களா, அவன் ஒரு சர்டிபிகேட் வாங்குறானா, அது வந்து ஸ்கில்டு லேபரா, அவன் வயர்மேனா போய் வயர்மேனுக்கு லைசன்ஸ் வாங்க முடியுமா? அந்த சர்டிபிகேட்டும் பிஏ ஃபர்ஸ்ட் இயர்ல வாங்குற சர்டிபிகேட்டும் ஒண்ணாங்க? யோசிச்சு பாருங்க. டிப்ளமா படிக்கிறாங்களா பாலிடெக்னிக்ல, அது ஸ்கில்டு சர்டிபிகேட்டா? 3 வருஷம் டிப்ளமா படிச்சுட்டு வந்தா அவங்க லைசன்ஸ் கிடைக்குமா? அவன் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா, லைசன்ஸ் இன்ஜினியரா வேலை செய்ய முடியுமா? முடியும் இல்லையா இன்னைக்கு தேதியில? ஆனா இவன் செகண்ட் இயர்ல கொடுக்கறானே டிப்ளமா, முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆக அரை குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளியாக எல்லோரையும் மாற்றக்கூடிய சதி திட்டம். அதற்கு யார் தேவையில்லை, பேராசிரியர்கள் தான் இருக்கணும்னு தேவையில்லை. அதனால தான் என்ன சொல்லிட்டான், முதுநிலை பட்டம் 55% இருந்தாலே போறோம், இன்ஜினியரிங் காலேஜில் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்க்கு டீச்சர் ஆயிடலாம், அசோசியேட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆயிடலாம். பிஎஸ்சி தேவையில்லை, நெட் தேவையில்லை. ஏன்னா பாடத்தை படிக்கிற டீச்சரே ஸ்டூடெண்டே இருக்க போறது இல்லையே. பாடத்தை படிக்க ஸ்டூடெண்ட் வந்தா கூட நான் தான் பாடத்தை சொல்லி கொடுக்க போறது இல்லையே. சரியா? இதற்கெல்லாம் வேலை யாரு? அப்படியே துணைவேந்தர் வந்தா அந்த துணைவேந்தர் யாராக இருக்கலாம், எந்த கார்ப்பரேட் முதலாளியாக கூட இருக்கலாம். கல்வி செயல்பாடு இருந்தால் தானே கல்வியாளர் தலைவராக இருக்கணும். எனவே மாணவரை வரவிடாமல் செய்வது, கல்வி சம்பந்தப்பட்ட பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை பணியாற்றாமல் செய்வது, யார் வேண்டுமானாலும் பல்கலைக்கழகத்திற்குள் ஆசிரியராக வரலாம் என்று சொல்வது, தலைவராக எந்த விதமான கல்வியில் சம்பந்தப்பட்ட புரிதல் இல்லாத தகுதி என்கின்ற ஒரு அடிப்படையில் மட்டுமே யாரை வேண்டுமானாலும் துணைவேந்தராக வைக்கலாம் என்று சொல்வது, இந்திய நாட்டினுடைய கல்வியை சீரழிப்பது. இந்திய நாட்டினுடைய கல்வி சீரழிகிறது என்றால் ஜனநாயகம் பலவீனப்படும். ஜனநாயகம் பலவீனப்பட்டால் நாம் சுதந்திரத்தை இழப்போம். எனவே கல்வி என்பது ஜனநாயகத்தோடும் சுதந்திரத்தோடும் சம்பந்தப்பட்டது என்பதனால் யுஜிசியினுடைய வரைவு ஒழுங்காற்று விதிகள் 2025 அதோடு தொடர்பு இருக்கக்கூடிய மாணவர் ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட 2024 கொடுக்கப்பட்ட அந்த விதிகளையும் அனைத்து வரைவு விதிகளையும் யுஜிசி திரும்ப பெற வேண்டும் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை தொடங்குவதற்கான தொடக்க புள்ளியை சூலூர் ஏற்படுத்தியிருக்கிறது, தொடங்கி வைத்திருக்கிறது. இது காட்டு தீயாக இந்தியா முழுக்க பரவ வேண்டும் என்று கிளர்ச்சியும் போராட்டமும் நாள்தோறும் நடக்க வேண்டும். இந்த யுஜிசியுடைய ஒழுங்காற்று விதிகள் திரும்ப பெறும் வரை எல்லா மக்களும் வீதியில் இறங்கி போராடுவார்கள் என்ற கொந்தளிப்பு நிலையை உருவாக்க வேண்டும். அதற்கு நம் விவசாயிகள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வகையிலே சட்டம் தன் கடமையை செய்ய தவறுகின்ற போது இந்த சட்டத்தை மாற்றுவதற்கான போராட்டத்தை தெருவில் இறங்கி போராட வேண்டிய அவசியம் வந்தால் அதையும் செய்ய வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். உயிரை கொடுத்தாவது இந்த அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுங்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கெஞ்சி இருக்கிறார். எனவே அண்ணல் அம்பேத்கரை, தந்தை பெரியாரை நெஞ்சில் சுமந்த நாம் அரசமைப்பு சட்டத்தையும் சமதர்மத்திற்கான ஒரு போராட்டத்தையும் தொடர்ந்து நடத்துவோம், அதில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன்.